வணக்கம், வணக்கம், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். வெல்கம் யூ ஆல். வெல்கம் யூ ஆல், வெல்கம் யூ ஆல். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே. நேத்துக்கு செஷன் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப உங்களோட ஃபீட்பேக்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹேப்பியா இருந்ததுங்க. ஸோ சூப்பரா வந்து நம்ம குடுத்துருக்குறோம். பயங்கரமா அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. குட் ஈவ்னிங்க, குட் ஈவ்னிங், குட் ஈவ்னிங். சோ இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாருல்ல, "பி கேர்ஃபுல்" அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன். பி கேர்ஃபுல். இந்த ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஆடியன்ஸா இருக்கிறாங்க. ரொம்ப கீனா லிசன் பண்றாங்க. நம்ம கொஞ்சம் ஹேப்பி ஈவினிங்க, ஹேப்பி ஈவினிங். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இன்னும் நல்லா மெசேஜ் குடுக்கணும். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கரெக்ட்டா குடுக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு உங்களோட அப்சர்வேஷன் வந்து சூப்பரா இருந்ததுங்க. நெறைய ஃபீட்பேக் நல்லா இருந்தது. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். உங்களோட ஒவ்வொரு ஃபீட்பேக் நீங்க குடுக்குறது தான் வந்து நீங்க ஒவ்வொரு செஷனுக்கும் அந்த ஃபீட்பேக் ரொம்ப அழகா குடுக்குறீங்க. ஸோ அந்த நீங்க குடுக்குற அந்த ஃபீட்பேக் தான் வந்து இன்னுமே எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகப்படுத்துதுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். ஸோ நம்ம டக்குன்னு என்ன பண்ணிரலாங்க, ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஏன்னா இன்னைக்கு டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து சிம்பிளான விஷயம்லாம் கிடையாதுங்க. நெறைய நம்ம பேசறதுக்கு நெறைய இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம அ ஒரே செகண்ட், ஒரு செகண்ட், ஒரு செகண்ட். ம். ஓகே. ஆ சோ நம்ம நெறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும். அதனால டக் டக் டக்குன்னு மூவ் ஆகிரலாம். அதாவது இந்த இந்த டயபெட்டிக் செஷன் அப்படிங்கிறது வந்துங்க பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நான் ஒரு பிரேயர் பண்ணுவேங்க. இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும்போதே நான் வந்து எப்பவுமே பிரேயர் பண்ணுவேன். இன்னொன்னு வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நெறைய டிசீஸ் நெறைய பிரச்சனைகள் வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னீங்கன்னா, கியூர் ஆகாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோனயுமே. அதுல ஃபர்ஸ்ட் நிக்கிறது வந்து டயபெட்டிஸ் தான் இல்லைங்களா? டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க மெடிசின் எடுத்து தான் ஆகணும். கியூர் ஆகாது. நீங்க லைஃப் ஸ்டைல வந்து மாத்தி தான் ஆகணும். அப்டி எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்க, செட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தைராய்டு இது எல்லாமே நம்ம பேச போறோம் அடுத்தடுத்ததுல. இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஸோ தைராய்டு ஆகட்டும், இப்ப ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ஆகட்டும். இந்த மாரி பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கியூர் ஆகாது, கியூர் ஆகாதுன்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அத மைண்ட் செட் பண்ண வேண்டாங்க. சரிங்களா? ஆ அதாவது "விடியாத இரவு ஏதும் கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி வந்து கியூர் ஆகாது அப்படிங்கிற பிரச்சனைகள் இல்லைங்க. அதற்கான மெத்தட்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கல. நம்ம அத தேடி போறது இல்லைங்கிறது தான் உண்மை. கியூர் ஆகாதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, நம்ம மைண்ட் செட் பண்ணி அப்படியே உட்கார்ந்துர்றோம். ஸோ, நம்ம இங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னீங்கன்னா, என்ன பிரச்சனை நடக்கிறதுனால, என் உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய என்ன மாற்றம், எனக்கு அந்த பிரச்சனைய வந்து உருவாக்குது, அல்லது வந்து அத சரியாக விடாம தடுத்து வச்சிருக்குது. அப்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, அதிலிருந்து நம்ம எப்படி வந்து வெளிய வரலாம் அப்டிங்கிறது எல்லாமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோங்க. ஆ என்னுடைய ஒரு ஒரு பேராசை அப்டின்னு சொல்லலாம். பேராசை அப்டின்னா பெரிய ஆசை தானுங்க. வேறலாம் ஒண்ணும் இல்ல. பேராசை பெருநஷ்டம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப பெரிய ஆசையே இருக்கக்கூடாதா அப்படின்லாம் இல்ல. நீங்க எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாங்க. என்னன்னா, அதுக்கு நம்ம வந்து தகுதியானவங்களா மாறிக்கணும். அதுதான் இங்க வந்து விஷயம். ஸோ எனக்கு இருக்கிற ஒரு பேராசை, நான் அதுக்கு என்னை தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம மக்கள வந்து தகுதிப்படுத்தணும் அப்படின்னு தான் நெறைய வேலைகள் செய்றேங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அ லைஃப் அ லைஃப் டைம் ஒரு கோல் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த தனியொருவன் படத்துல அ ஜெயம் ரவி ஒரு இடத்துல சொல்லுவார்ல, நான் செத்தாவது அவன கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, அவங்க என்னோட லைஃப் ஃபுல்லா நான் அதுக்காக டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிறத அவ்வளவு தீவிரமா பேசுறாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட லைஃப் டைம் ஒரு கோல் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா, ஒன் அமாங் த கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அட்லீஸ்ட் என் பேரன் வரும்போது அது ஏன்னா இப்ப என் பசங்கலாம் படிச்சுட்டாங்க. பார்த்துட்டாங்க, கேட்டுட்டாங்க. இது இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத. பார்க்குறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த தலைமுறை, நாளைக்கு என் பேர குழந்தைங்க வரும்போதாவது வந்து, இப்படி ஒரு நம்ம எப்படி இப்ப ஸ்கர்வி, அந்த ரிக்கெட்ஸ் இந்த மாரிலாம் வந்து இப்ப இல்ல இல்லைங்களா? போலியோ அந்த மாரிலாம் வந்து இல்ல. இதெல்லாம் நம்ம என்ன படிக்கிறோம்? தியரியா படிக்கிறோம். சும்மா கேள்விப்படுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இப்படியெல்லாம் இருந்ததாம்மா? இப்படியெல்லாம் வந்து பீப்பிள் சஃபர் ஆனாங்க ஒரு காலத்துல. இதுக்கெல்லாம் வந்து மருந்தே இல்லாம இருந்தது. காரணமே தெரியாம இருந்தது. அப்படின்னு நம்ம இப்ப படிக்கிறோம். ஆனா அது எங்கேயோ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சு அது இல்லாமயே பண்ணியாச்சு இல்லைங்களா?
அந்த மாதிரி டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு இருந்ததாமா? இவ்ளோ சிவியரா இருந்ததாமா? இந்தியா தான் வேர்ல்டுலயே நம்பர் 1 இருந்ததாமா டயபெட்டிஸ்ல. இப்பல்லாம் இல்லையாமா? அப்படின்னு அத ஒரு கதையா அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேராசைங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்டோடையும் அத வந்து அத நிறைவேத்தி காமிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, பிரேயர். நாங்க ஒர்க் பண்றதுல நெறைய பார்ட் எல்லாமே அதுக்காக. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப, 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 ரொம்ப எதிர்பார்த்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்க வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, இப்போ டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுலயே வந்து ரொம்ப நம்ம பயக்கிற, ரொம்ப கஷ்டப்படுற இடம் அப்படின்னீங்கன்னா, டயபெட்டிஸ்ல 2, 3 வெரைட்டி இருக்குதுங்க. டைப் 1 இருக்கு. டைப் 2 நம்ம சொல்லுவோம். டைப் 1 அப்படிங்கிறது வந்து பை பர்த்டே வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப யங் ஏஜ்ல சின்ன குழந்தைங்கள்லயே வந்துரும். அவங்களுக்கு வந்து சுத்தமா கணையம் அப்படிங்கிற அந்த உறுப்பு வேலையே செய்யல. இன்சுலினே இல்ல அவங்க கிட்ட அப்படிங்கிறத வந்து இன்சுலின் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து அது டைப் 1 அப்படின்னு சொல்றோம். டைப் 2 அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு மேஜரா பார்க்கக்கூடிய இடையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல, 30 இயர்ஸ்க்கு மேல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வர்ற ஒரு டயபெட்டிஸ். அதுல நமக்கு வந்து ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாங்க. இதுல இன்னொரு வகையான டயபெட்டிஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கன்சீவா இருக்கும்போது வரக்கூடியது. இது நெறைய லேடீஸ்க்கு இன்னைக்கு வந்து வருதுங்க. ஸோ கன்சீவா இருக்கும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். அப்புறம் அவங்களுக்கே என்ன ஆகுங்க, அது முடிஞ்சா டெலிவரி ஆனதுக்கப்புறம் அப்படியே நார்மல் ஆயிக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா, திருப்ப அவங்க அந்த அம்மா வந்து எப்ப வேணாலும் டயபெட்டிஸா மாறலாம். அந்த குழந்தைக்கு நீங்க டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லுவாங்க. ந சொல்லிட்டு இருக்கிறாங்க, சொல்றாங்க. நடந்துட்டு தான் இருக்குது அது உண்ம. ஸோ இது வந்து இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுன நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர். நம்ம கம்யூனிட்டில இருந்து, இது அப்படி இல்ல, அப்படி இந்த மாதிரி இல்ல. அதாவது அவங்க ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் தான்னு வந்து ரிசல்ட் வந்து இன்சுலின் எடுக்க ஆரம்பிச்சு, ஆனா வித்தின் அ மந்த்ல அவங்க பார்த்தீங்கன்னா, தன்ன ரிவர்ஸ் பண்ணி, ரெக்கவர் பண்ணி, ட்வின் பேபி அழகா வந்து குடுத்தாங்க. அவங்க அவங்களோட ஒரு சின்ன குட்டி வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க பாருங்க. ஹாய், என்னோட நேம் மனோன்மணி. ஐ எம் ஃப்ரம் திருச்செங்கோடு. எனக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. என்னோட பையனுக்கு வந்து இப்போ 10 இயர்ஸ் ஆகுது. அடுத்து வந்து பொண்ணுங்க ட்வின்ஸ் 2 பேரும். இப்போது 5 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு. ஆக்சுவலி நான் வந்து என் பொண்ணுங்கள் கன்சீவாக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. கன்சீவாக இருக்கிறப்போ வர அந்த ஒரு சுகர் டயபெட்டிக் அது வந்து இருந்தது. ஒரு நான் கன்சீவாக இருந்தப்போ ஒரு சர்டன் ரீசன்னால் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4.5 மந்த்ஸ் வந்து என்னால் வந்து செக்கப்லாம் எதுவும் போக முடியல. 4.5 மந்த்ஸ் கழித்து ஃபஸ்ட்டு செக்கப் போனப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் நியூஸும் கொடுத்தாங்க, ஒரு ஷாக்கிங் நியூஸும் கொடுத்தாங்க. அதாவது ட்வின்ஸுங்கிறது வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தோ அதே அளவுக்கு வந்து எனக்கு அந்த டயபெட்டிக் இருந்ததுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு பயத்தையும் ஒரு உண்மையான பயத்தை தான் கொடுத்தது. ஷாக்காக இருந்துச்சு எனக்கு, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, அதாவது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதே வந்து இந்த இந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டம். அப்படிங்கிறப்ப 2 குழந்தைய அதுவும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் எப்படி நம்ம பெற்றெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சேலஞ்சிங்காக நான் நினச்சேன். லைக் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்லலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. அரிசி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, ஃப்ரூட்ஸில் வந்து ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு பீஸ் சாப்பிடலாம், கொய்யா அதுவும் நல்லா பழமாகாமல் கொய்யாவாக வந்து வேணால் சாப்பிடலாம், ஒரு கொய்யா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் வெஜிடபிள்ஸில் வந்து அந்த கிழங்கு வகைகள், அது அந்த பொட்டேட்டோ, கேரட் இதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அந்த சிறுதானிய உணவு தான் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் சிறுதானிய உணவு பார்த்தாவே வந்து எனக்கு வந்து வாமிட் வரும். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. என் அம்மாலாம் வந்து லிட்டரலாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் வந்து என்ன பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த டயபெட்டிக் அதிகமாக இருந்ததுனால டாக்டர்ஸ் வந்து எனக்கு இன்சுலின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், இன்சுலின் இன்ஜெக்ஷன். நான்லாம் நார்மலாகவே வந்து ஒரு இன்ஜெக்ஷனாகவே வந்து ஓட்டம் பிடிச்சிருவேன், காணாமல் போயிடுவேன், அந்த மாதிரியான ஒரு ஆள்.
இப்போ வந்து இன்ஜெக்ஷன் நீங்க பண்ணியே ஆகணும். இப்போ நார்மலா ஒரு ஃபீவர்னா கூட ஓகே இன்ஜெக்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல நான் வந்து சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு இருந்துக்கலாம். பட் இந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு நானே இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 3 டைம்ஸ் எனக்கு நானே இன்ஜெக்ஷன் பண்ணிக்குவேன். சரி, ஐம் ரியலி எமோஷனல். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து எனக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனே தெரியல. அப்போ தான் எனக்கு வந்து நியூட்ரலைட்டோட ஞாபகம் வந்து நான் நியூட்ரலைட் வந்து ஆல்ரெடி வந்து என் பையனுக்கு கன்சீவாக இருக்கிறப்போ அந்த கர்ப்பப்பையில் வந்து தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. அந்த டைமில் நான் வந்து நியூட்ரலைட்டோட ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் பெருசாக இருந்த சப்ளிமெண்ட்ஸும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கன்சீவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்தோடனே ஓகே அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம நியூட்ரிஷன் நான் வித்யா மேம் என்னோட மென்டர் வித்யா மேம் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி பேசினேன். அவங்க வந்து எனக்கு செட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் வந்து நியூட்ரலைட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ரியலி அந்த நியூட்ரிஷன் எல்லாமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒரு மெயின் ஃபுட்டு மாதிரியும் சாப்பாட்டை வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு சப்ளிமெண்ட் மாதிரியே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னால் சாப்பாடு எடுத்துக்க முடியலைங்கிற ஒரு ரீசன் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இது எடுத்தாவது நம்ம வந்து நார்மலுக்கு வந்துருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்னதை விட அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் சொல்லப்போனால். அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். பட் பை காட்ஸ் கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் அந்த ஒரு மந்த்ஸை முடிஞ்சு நான் வந்து செக்அப் போகும்போதே வந்து எனக்கு அந்த டயபெட்டிக் வந்து சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வந்துருச்சு. நீங்கள் இன்சுலின் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபுட்டில் மட்டும் ரெகுலராக அந்த கண்ட்ரோல் நீங்கள் எப்படி என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்களோ அதுவே ஃபாலோ பண்ணிக்கங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அந்த விட்டமின் அயன் இந்த டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. பட் நான் என்றைக்குமே வந்து அலோபதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன அப்படின்னா அலோபதி மெடிசன் எடுத்தால் எந்த ஒரு பெனிஃபிட்காக நம்ம எடுக்கோம் அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். அது கூடவே கண்டிப்பாக அதுக்கான சைட் எஃபெக்ட்டும் நம்ம பாடியில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஐ நெவர் ப்ரிஃபர் அலோபதி மெடிசன்ஸ். ஸோ நியூட்ரலைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பிகினிங் நான் எண்டு வரைக்கும் வந்து நியூட்ரலைட்டோட சப்ளிமெண்ட்ஸே தான் எடுத்துக்கிட்டேன். கால்சியம் ஆகட்டும், அயன் ஆகட்டும், தென் கான்சன்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் டெய்லி, ஒமேகா 3, நேச்சுரல் சி, இன்னும் நிறைய சொன்னால் எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக. அதெல்லாம் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு டெலிவரி எனக்கு எந்த ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷனுமே இல்லை. எப்போல்லாம் போகிறேன்னா எனக்கு எல்லா டைமும் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் செக் பண்ணுவாங்க குறைஞ்சிருச்சான்னு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சேலஞ்சுமே வரல சொல்லப்போனால். இப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து ஒரு பாப்பா வந்து 2.25 kg இருந்தா, ஒரு பாப்பா 2.75 kg இருந்தாங்க. டோட்டலாக 2 பேரும் 5 kg இருந்தாங்க. அவ்வளோ ஹெல்த்தியாக முடியெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஹெல்த்தியான பேபிஸாக இருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஈவன் எனக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிளட் டோனர் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ஆப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டைமில் கூட டாக்டர் வந்து எனக்கு ஹீமோக்ளோபின் மீன்ஸ் அந்த பிளட் லெவல் கம்மியாயிரும் அப்படிங்கிறத வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை கடைசி வரைக்கும். நான் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு 1 day வந்து ஐசியூவில் அப்சர்வேஷனில் இருந்தேன். டாக்டர் பர்சனலாக வந்து ஆப்ரேஷன் முடிச்சு என்கிட்ட வந்து நான் கான்சியஸ்க்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து இந்த அளவுக்கு வந்து குழந்தைங்கள வந்து ஒரு ஹெல்த்தியாக ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாத நீ பெற்றெடுப்பேன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லி ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஹெல்தி. இன்னைக்கு பாப்பா வந்து 5 years ஆகுது அரௌண்ட். ஒரு சில எமர்ஜென்சிக்காக ஒரு சில டைம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன தவிர அதை தவிர அவங்களுக்கு வந்து எந்த வேக்சினேஷன் அது வரைக்கும் போட்டதில்லை, எந்த மெடிசனும் நான் கொடுத்ததில்லை. தே ஆர் வெரி ஹெல்தி நவ். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி இது ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைமில் வந்து என்கிட்ட மணி இருந்தது ஆனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்காது போயிருந்தா என் குழந்தைங்கள நான் எப்படி பெற்றெடுத்துருக்கணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே இன்றைக்கி நான் நினச்சினாலும் வந்து எனக்கு வந்து பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு கிடைச்ச இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஐ தேங்க் காட் ஃபார் நியூட்ரலைட். ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதுங்களா? எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க பாருங்க. நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க கடைசியில ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க. என்கிட்ட பணம் இருந்தது, பணம் இருக்குது. ஆனா இந்த இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, இப்படி ஒரு கம்யூனிட்டில உள்ள வரல அப்படின்னா என் லைஃப் எங்கிருந்து நான் வந்து மீட் எடுத்திருப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. So அவங்க பாத்தீங்கன்னா அழகா அந்த ட்வின் பேபி, அது செகண்ட் பேபிங்க அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பேபி கூட கிடையாதுங்க. ட்வின் பேபி 2 குழந்தைங்களும் அவ்வளவு அழகா அவங்களுக்கு, அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ல இருந்து 1 மந்த்ல அவங்க அதே இடத்துல 5th மந்த்லயே ரெக்கவர் ஆகி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க. இவங்க அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, சாதாரணமா கிடையாது. சோ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறது வந்து, அது என்ன பண்ணுச்சு, அந்த சயின்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஓகேங்களா? சோ கெட் ரெடி ஃபிரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிளா, நான் ஆஸ் சிம்பிள் அஸ் இந்த சயின்ஸ் சொல்றேங்க. இது வந்து
ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம பாடி ஒரு ஹோல் பாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா, அத வந்து நம்ம ஒரு சிஸ்டம்ஸா பிரிக்கலாம். அந்த சிஸ்டம்ஸ வந்து குட்டி குட்டியா, குட்டி குட்டியா நீங்க பிரிச்சுட்டே போனீங்கன்னா, கடைசியில செல் இருக்குங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப எப்படி நம்ம ஒரு வீடு கட்டும்போது செங்கல் வச்சு கட்டுறோமோ, அந்த மாரி நம்ம பாடி செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த செல் பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம இப்போ ஒரு செங்கல் வச்சு வீடு கட்டிட்டோம் அப்படின்னீங்கன்னா, அது அப்படியே நிக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இது உயிருள்ள செல். ஒரு சிஸ்டம்ல இருக்கிற ஒரு செட் ஆஃப் செல்ஸுக்கு இவ்ளோ வாழ்நாள் தான் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. சோ அந்த வாழ்நாள் முடிஞ்ச உடனே அது இறந்துரும். அப்போ புது செல் உருவாகணும். அப்ப நமக்கு என்னன்னா, ஒரு செகண்ட்லயும் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற ஒரு செகண்ட்லயும் நம்ம ஒருத்தரோட பாடிலயும் மினிமம் ஆஃப் 300 செல்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க. பழைய செல்கள் அழியுது, புது செல்கள் உருவாகுது. இது நடந்துகிட்டே இருக்குதுங்க தொடர்ந்து. ஹியூஜ் நம்பர்ல இது நடக்குது நம்ம பாடில. ஸோ இதுக்கு என்ன இந்த செல்கள் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெஜுவனேஷன் அது. இது நடக்கும்போது எப்படி வந்து நம்ம குடுக்குற ஊட்டச்சத்து, நம்ம சாப்பிடுற சாப்பாடுன்னு என்ன வேலை செய்யுது? நான் நேத்துக்கே சொன்னேன். நம்ம இந்த 6 நாள் செஷன்ல ஃபுல்லா பார்க்கிறது என்னன்னா, நம்ம குடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க ஊட்டச்சத்து அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்க வேண்டாம். நான் வந்து நான் பிரியாணி சாப்பிடுறேன், பழைய சாப்பாடு சாப்பிடுறேன், இல்ல வந்து நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன், வெஜிடபிள் சாப்பிடுறேன், சிறுதானியம் என்ன வேணா சாப்பிடலாங்க. அதிலிருந்து குடுக்கப்படக்கூடிய நம்ம பாடி எடுத்துக்கொள்ளக்கூடிய சத்துக்கள் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் அதுல வரக்கூடிய மாற்றங்கள் தான் எப்படி நமக்கு பிரச்சனையா ஹெல்த் இஷ்யூஸா வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு இதுல பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இது உங்களுக்கு வந்து இந்த நம்ம குடுக்குற ஊட்டச்சத்து உள்ள முதல்ல எப்படி போகுது அப்படிங்கிறத நான் சொல்றேன். எங்கெங்க போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேங்க. சோ நம்ம வந்து நெறைய நியூட்ரிஷன் குடுக்குறோம். புரோட்டீன் குடுக்குறோம், ஃபைபர் குடுக்குறோம், கார்போஹைட்ரேட், ஃபேட், விட்டமின்ஸ்ல 13 விட்டமின், மினரல்ல 11 மினரல்ஸ் இப்படின்னு நெறைய சத்துக்கள் நம்ம குடுக்குறோங்க. இதுல அந்தந்த சத்துக்கள் எப்படி போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறத தான் சொல்றோம். சோ இப்ப நீங்க இந்த செல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த செல்லோட மேஜர் பார்ட் என்னன்னா சைட்டோபிளாசம். அதாவது நீர்மம் அப்படின்னு சொல்லுவோம். தட் அ அந்த அந்த சைட்டோபிளாசம் ஹோல்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க சைட்டோபிளாசம் நல்லா ரிச்சா இருக்குது. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எங்க வீட்லங்க ஒரு 20,000 லிட்டர் பிடிக்கிற மாரி தண்ணி பிடிக்கிற மாரி ஒரு டேங்க் இருக்குதுங்க. ஆனா அந்த டேங்க்ல தண்ணியே இல்லீங்க. என்ன பிரயோஜனம்? எனக்கு டேங்க் எவ்வளவு பெருசு இருக்குதுங்கிறது மேட்டர் இல்ல. தண்ணி எவ்வளவு நெறைய இருக்குதுங்கிறது தான் மேட்டர் இல்லைங்களா? சோ எங்க வீட்ல வந்து பணம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பெட்டி வச்சிருக்கிறோம். ஆனா அந்த பெட்டி காலியா இருக்குதுங்க. என்ன பிரயோஜனம்? சோ என்கிட்ட சைட்டோபிளாசம் இருக்குது. ஆனா அந்த சைட்டோபிளாசம் எவ்ளோ புரோட்டீன வச்சிருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான், அந்த செல் எவ்ளோ ஹெல்த்தியா இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோ சைட்டோபிளாசம் இருக்கு. சைட்டோபிளாசம் அந்த நீர்மம் நிறைஞ்சு இருக்குது. அந்த நீர்மம் சைட்டோபிளாசம் ஹோல்ஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். சோ சைட்டோபிளாசம் இருக்குது அப்படின்னாவே அங்க புரோட்டீன் நல்லா ரிச்சா இருக்கும். இருந்ததுன்னா தான் அந்த செல் எப்படி இருக்குதுங்க, ஹெல்த்தியா இருக்குது, எனர்ஜியா இருக்குது. அதனோட ஃபங்ஷன் இப்போ ஒரு செட் ஆஃப் செல்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இது ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல் அப்படின்னா, இந்த ஹார்ட் செல் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த ஹார்ட் என்ன ஆகணுங்க? பம்ப் பண்ணிட்டே இருக்கணும். சுருங்கி, சுருங்கி விரியறக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அதுக்கான எனர்ஜி புரொவைடரே யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரோட்டீன் அந்த சைட்டோபிளாசம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குங்கிற பொறுத்து தான். 2வது பார்த்தீங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நம்ம ஒண்ணு குடுத்துருக்கிறோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எப்படி சொல்லலாம்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஸ்டவ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டவ் சரிங்களா? நம்ம வீட்ல வச்சுக்கிறோம். நம்ம வீட்டுக்கு கொண்டு வர எல்லாத்தையும் அதுல சமைச்சு நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி நம்ம குடுக்குற கார்போஹைட்ரேட் எல்லாம் மாவுச்சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போய் அதாவது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கொண்டு போயி இது ஒவ்வொரு டைம் சொல்லும்போது எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்குங்க. அதாவது செல்லுங்கிறத நம்ம கண்ல பார்க்க முடியாது. இவ்வளவு பெருசெல்லாம் இருக்காது இல்லைங்களா? மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கக்கூடிய இவ்வளவூண்டு இவ்வளவுன்னா அது குட்டியூண்டு இல்லைங்களா? அந்த அதுக்குள்ள நம்ம இவ்வளவும் வச்சிருக்கிறோம். இத்தையும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அறிவு அப்படின்னு சொல்றேன். நான் சொல்லுவேங்க எப்பவுமே, ஆ மாடெல்லாம் அப்படிதான் சாப்பிடுதா? மாடெல்லாம் இப்படிதான் செய்யுதா? எந்த விலங்கினமாவது இப்படி செய்யுதா? மனுஷன் தான் இப்படி செய்யறனா? மனுஷன் தான் அப்படி பண்ணுவான். மனுஷனுக்கு தான் 6வது அறிவுன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க கடவுள். எந்த ஆடு, மாடு நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு செல்ல உள்ள பாக்குதுங்க. செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. ஜூம் செஷன் வச்சு எடுத்துட்டு இருக்குதுங்களா? மனுஷன் தானே அத பார்க்குறோம். சோ மனுஷன் வந்து விலங்கினங்கள்ல இருந்து வித்தியாசப்பட்டு தான் இருப்போம். நம்மளோடது எல்லாமே வித்தியாசங்க. அதாவது சொல்லுவாங்க.
ஆக்சுவலி நம்ம வந்து அப்படி கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்ல. ஒரு ஆசைக்காக நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு ஆதங்கத்துக்காக பண்ணிக்கிறோம்னு சொல்லலாம். ஆசைக்காக கூட இல்ல, ஆதங்கத்துக்காக. இப்ப நீங்க நம்ம வீட்ல வந்து ஒரு பெட் அனிமல் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது நீங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்ககிட்ட வாலாட்டிட்டு வந்து நிக்கும். ஆனா இதே ஒரு ஒரு நாய்க்கு இருக்கிற நன்றி கூட மனுஷனுக்கு இல்ல அப்டின்னா, அப்படிதான் இருக்குங்க. அது செட்டப்பே அப்படிதான். அதனால அப்படியெல்லாம் கன்ஃப்யூஸ் ஆயிக்கூடாது. ஏன் இத நான் சொல்றேன்னா, பச்சைக்கறி, ஈரக்கறி சாப்பிடுறத பத்தி நெறைய டாக் வருதுங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஸோ மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது வந்து ஒரு எரிகலன் மாதிரி நம்மளோட பாடியில செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எரிகலன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள தான் நம்ம குடுக்குற கார்போஹைட்ரேட் எல்லாம் உள்ள போயி, நமக்கு என்ன ஆகுதுங்க? எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்னா, உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி கன்வர்ஷன் நடக்கிற இடம் மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக்ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கங்க. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியஸ். இது வந்து நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, ஒரு எக் எடுத்தோம் அப்டின்னீங்கன்னா, அதுக்குள்ள வந்து எக் யோக் இருக்குது பார்த்தீங்களா? மஞ்சள் கரு அது மாதிரி நமக்கு ஒரு ஒரு செல்லுக்குள்ளேயும் நியூக்ளியஸ் உட்கரு அப்படிங்கிறது இருக்கும். இந்த நியூக்ளியஸ்க்குள்ள செட் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குங்க. அந்த செட் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ்னா நமக்கு டெய்லி ரொட்டீன்ல நம்ம என்ன சொல்லுவோம்? 13 விட்டமின், 11 மினரல் நமக்கு தேவைப்படுது. நம்ம சப்ளை பண்ணணும்னு சொல்றோம். ஆனா அத்தன 13 விட்டமின், 11 மினரலும் அந்த எல்லா செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளயும் இருக்குமானா? இல்ல. இது ஒரு குரூப் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அங்க இருக்கும். இப்போ ஒரு நம்ம கண் பார்வை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கண்ணுக்குன்னா ஏ விட்டமின் வேணும். ஸ்கின்னுக்குன்னா இ விட்டமின் வேணும். போனுக்குன்னா கால்சியம் வேணும்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படியே ஒத்தொத்தையாலாம் இருக்காது. ஒரு குரூப் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸா இருக்கும். இப்போ கண்ணுக்குள்ள இருக்கிற அத்தனை செல்கள்லயும் ஒரே மாதிரி ஏ, பி, சி, டி, இ, கே அப்படின்னு நெறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் உள்ள என்ன இருக்குங்க? கலந்து ஒரு கலவையா இருக்கும். இதே வந்து போன்குள்ள பார்த்தீங்கன்னா, வேற செட் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு. காம்போசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு இதுலயும். ஸோ நீங்க எந்த ஆர்கன்ல இருக்கிற செல் எடுக்குறீங்கங்கிறத பொறுத்து, அதுக்குள்ள வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸோட செட்டு மாறும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செல்லோட மெம்பரேன். செல்லோட வெளிப்புற சுவர்ன்னு சொல்லலாம். இது எதனால ஆனது அப்டின்னீங்கன்னா, ஃபேட்னால ஆனது. அதுல கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி எது இருக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 அப்படிங்கிற ஃபேட். இது வெளியில குட் ஃபேட்ன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒமேகா 3, ஒமேகா 6 2மே நமக்கு தேவையானது தான். ஸோ ஒமேகா 6 அப்படிங்கிற ஃபேட்டோட அளவு இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதிகமா தேவைப்படும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒமேகா 3 நம்மகிட்ட நல்லா இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த செல் வால், அந்த செல் மெம்பரேன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் வெளிய போகவோ, அல்லது வெளியில இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் செல்லுக்குள்ள வந்து செல் டேமேஜ் ஆகாமயோ இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, ஒமேகா 3 நமக்கு நல்லா ரிச்சா வேணும். ஸோ இதுதான் நம்மளோட பாடியோட அமைப்பு. இது வந்து நெறைய இருக்குதுங்க இதுக்குள்ள பேசறக்கு. நெறைய பேசலாம். 2, 3 ஹவர்ஸ் பேசலாங்க. பெரிய ப்ராசஸ். சும்மா சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். நம்ம குடுக்குற நியூட்ரிஷன்ல மேஜர் பார்ட் எங்க எப்படி ஒர்க் ஆகுது. புரோட்டீன் அப்படிங்கிறது செல்லோட 80% நீர்மத்துல இருக்கணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற எரிகலனுக்குள்ள உள்ள போய் தான் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுதுங்க. செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ள தான் நம்மளோட விட்டமின்ஸ், மினரல்ஸ் என்ன ஆகுதுங்க, உள்ள இருக்கு. அது எந்த அளவுக்கு ரிச்சா இருக்குதோ, அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த செல் வந்து ஹெல்த்தியா இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ செல்லோட மெம்பரேன் அது ஃபேட்னால ஆனது. இதுதான் நம்மளோட ஒரு செல்லோட ஸ்ட்ரக்சர். கிளியருங்களா? இந்த இடம் எனக்கு கிளியர் அப்படின்னா நீங்க சி போடலாம். கிளியர், 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 கிளியர். ஐயய்யோ! இந்த அம்மாட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்குதே. இல்லைங்களா? இதெல்லாம் நான் ஸ்கூல்லயே படிக்க மாட்டேன். இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னா, நம்ம நெறைய நேரங்கள்ல வந்து எனக்கு அது புரியாது. சயின்ஸ்லாம் புரியாது அப்படின்னு நெனச்சுட்டு என்ன பண்றோம்னா, அப்புறம் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்கிட்ட அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு கேட்டு மாத்திரை வாங்கிட்டு, அந்த மாத்திரைய கூகுள் பண்ணி பார்த்துட்டு சாப்பிடலாமா, வேண்டாமா நெறைய அப்புறம் ஆராய்ச்சி நெறைய பண்றோம். அதுக்கு இத படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டோம் அப்படின்னீங்கன்னா, எனக்கு நானே ராஜான்ட்டு போயிட்டே இருக்கலாங்க. சோ இந்த செல்லுக்குள்ள என்ன நடந்து நமக்கு அது டயபெட்டிஸா மாறுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் இப்போ. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ. சோ இங்க வந்து என்னன்னா, இதுவும் செல்லு தான், இதுவும் செல்லு தாங்க. அப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். ஒரு ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம போடுறோம் அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படி ஒரு செல் இருக்கு. நார்மலா இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடு, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற அந்த மாவுச்சத்து உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, குளுக்கோஸா வந்து உடைஞ்சுக்கும். குட்டி குட்டியா உடைஞ்சிருங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம். அதாவது நம்ம டைஜஷன்
டைஜஷன் சொல்றோம் இல்லைங்களா? அந்த டைஜஷன்ல என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா, செப்பரேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ். நம்ம குடுத்த உணவு ஜீரணமாகுதல் அப்படின்னாவே என்னன்னா, நியூட்ரியன்ட்ஸ் தனித்தனியா பிரிஞ்சுக்குங்க. பிரிஞ்சு இது என்ன ஆகும்? குடலுடைய அந்த குடல் வால் வழியா வெளியில பிளட்டுக்கு வந்து கலந்துரும். இப்போ பிளட்டுக்கு வரும்போது நம்ம குடுத்த கார்போஹைட்ரேட் இத மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சோ இந்த கார்போஹைட்ரேட் என்ன ஃபார்மேட்ல வரும்னா, குளுக்கோஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல வெளியில வரும். சோ இப்போ பிளட்டுக்கு வந்தாச்சு. இந்த பிளட்டுக்கு வந்து இது எங்க போய் ரீச் ஆகணுங்க? இப்படி இப்ப நம்ம இங்க காமிச்ச மாரி செல்லுக்குள்ள போயி, செல்லுக்குள்ள இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போயி, அங்கதான் என்னவா மாறணும்? நமக்கு எனர்ஜியா மாறணும். சோ இப்ப செல்லுக்குள்ள உள்ள போகணும் இல்லைங்களா? இந்த செல்லுக்குள்ள உள்ள போறதுக்கு இங்க வந்து ஒரு கூர்க்கா இருக்கிறாரு. இந்த கூர்க்கா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின். அதாவது இது எப்படி நடக்கும் அப்படின்னீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப நான் வந்து சாப்பாடு 4 இட்லி நான் சாப்பிட்டுருக்கிறேன். இப்ப 4 இட்லி சாப்பிட்ட உடனே, எனக்கு அதுல இருக்கிற ஒரு ஒரு 400 குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு யூனிட்டுங்க. ஒரு 400 யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் வந்து பிளட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இத பார்த்தோனே பிளட்டுக்கு வந்த உடனே, பேன்கிரியாஸ்க்கு வந்து என்ன ஆயிருங்க? சிக்னல் போயிரும். பிளட்டுக்கு குளுக்கோஸ் வந்தோனே, பேன்கிரியாஸ் அப்படிங்கிற இந்த கணையம் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ஒரு 400 இன்சுலின குடுத்து, இந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணணுங்க? செல்லுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிற வேலைய செய்யணும். நான் குளுக்கோஸ் வந்து பிளட்டுக்கு குடுத்துக்கிறனோ, அவ்வளவு இன்சுலின் அத கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அமௌண்ட், ஈக்குவல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இவ்வளவுதான் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாது. அது வேற வேற ரேஷியோல இருக்கும். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஈக்குவல் ரேஷியோன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் 400 குளுக்கோஸ் குடுக்குறேன்னா, 400 இன்சுலின வந்து என்ன பண்ணியிருக்கணும்? யூனிட் ஆஃப் இன்சுலின என்னோட பேன்கிரியாஸ் குடுத்து, இந்த ஒரு இன்சுலினும் ஒரு குளுக்கோஸ் கொண்டு போய் ஒரு செல்லுக்குள்ள சேர்த்தணும். வேற வேற செல்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தணும். இதுதான் இப்ப நடக்கணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இந்த செல்லுல ஒரு பிளக் பாயிண்ட் மாதிரி இருக்குங்க. இந்த இன்சுலின் நீங்க இப்படி வந்து இமேஜின் பண்ணிக்கங்க. இது ஒரு பிளக் பாயிண்ட், இது ஒரு பிளக்ன்னு வச்சுக்கலாம். இன்சுலின் வந்து ஒரு பிளக். இந்த பிளக் வந்து இந்த இன்சுலின் ரெசெப்டார் அப்படிங்கிற பிளக் பாயிண்ட்ல உட்கார்ந்தது, உள்ள போயிருச்சு அப்படின்னீங்கன்னா, அதாவது உள்ள சொருகிருச்சு. இந்த ஒரு ஒரு பூட்டுக்குள்ள நம்ம சாவி போடுறோம் இல்லைங்களா? அந்த மாரி உள்ள போயிருச்சு அப்படின்னாவே, இந்த இங்க வந்து குளுக்கோஸ் சேனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் செல்லுல. இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகி என்ன ஆகுதுங்க? குளுக்கோஸ் கடகடன்னு உள்ள போக ஆரம்பிச்சுரும். இதுதான் நடக்கும். சோ இந்த இந்த இன்சுலின் ரிசெப்டார்ல போய் உட்கார்ந்ததுன்னா, குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகி குளுக்கோஸ் உள்ள போகும் செல்லுக்குள்ள. இதுதான் கான்செப்ட். சோ இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு செல்லுக்குள்ள இப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க. நல்லா கிளியரா அப்படி நார்மலா போயிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசன்னால இந்த குளுக்கோஸ் சேனல் சாரி இன்சுலின் ரெசெப்டார் இன்சுலின ரிசீவ் பண்ணல அப்படின்னா, இன்சுலின ரிசீவ் பண்ண முடியாம போகுது அப்படின்னீங்கன்னா, இந்த குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகாது. அப்ப என்ன ஆகுங்க? நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் எல்லாம் அப்படியே தேங்கி நிக்கும். அந்த குவான்டிட்டி ஆஃப் குளுக்கோஸ் பிளட்ல இன்கிரீஸ் ஆகுறது, தேங்கி நிக்கிறத தான் அந்த கண்டிஷன தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னீங்கன்னா, டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க நம்ம என்ன பண்ணணுங்க? இப்போ யாராவது டயபெட்டிஸ் யாராவது இருப்பீங்க, அல்லது வந்து நம்ம வீட்ல யாராவது இருப்பாங்க. பெரியவங்க யாராவது வந்து டயபெட்டிஸா இருப்பாங்க. இப்ப அவங்க மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மெடிசின் என்ன பண்ணி அந்த சுகர் லெவல்ல இப்ப நம்ம வந்து சுகருக்கு டயபெட்டிஸா இருக்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போறோம். மெடிசின் எடுக்கிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ் நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது, கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப அந்த மெடிசின் என்ன செய்து அத கண்ட்ரோல் பண்ணுச்சு? அப்படின்னு யாருக்காவது தெரியுங்களா? தெரிஞ்சவங்க எஸ்ன்னு போடுங்க. தெரியாதவங்க நோன்னு போடுங்க. நோ. ஆசம், ஆசம். எஸ். எஸ்ன்னு குடுத்துருக்கீங்க. தெரியல எனக்கு என்னன்ட்டு. அதாவது நம்ம எடுக்கிற மெடிசன் என்ன செய்து அந்த குளுக்கோஸ் அந்த சுகர கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருது அப்படின்னு தெரியுங்களா? தெரிஞ்சு எஸ்ன்னு போட்டீங்கன்னா என்னன்னு சொல்லலாங்க. ஒரு 1 ஆர் 2 வந்து எஸ் போட்டிருக்கிறீங்க. எப்படி அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுதுங்க? நோ, நோ, நோ. எல்லாருமே நோ. தெரியுதுங்களா? நம்ம லேக் ஆஃப் நாலேட்ஜ் அப்படிங்கிறது எங்க இருக்கிறோம்? இது வந்து
இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வீடு வீட்டுக்கு ஒருத்தராவது அட்லீஸ்ட் டயபெட்டிஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அல்லது ஒரு 4 ஃபேமிலி இருக்குன்னா, கண்டிப்பா அதுல 1 ஆர் 2 மெம்பர்ஸ் கண்டிப்பா டயபெட்டிஸ்ல இருக்கிற மாரி தான் இன்னைக்கு சூழ்நிலை. இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு டயபெட்டிஸ் மெடிசின் இவ்ளோ பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே நம்மளுக்கு என்ன தெரியலீங்க. எப்படி அந்த மெடிசின் நம்ம பாடியில வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியவே இல்ல. எவ்வளவு ஒரு பெத்தட்டிக்கான சிச்சுவேஷன் பாருங்க. ஒரு டாக்டர் சொல்றாருன்னு வாங்கி நம்ம சாப்பிடுறோம். தப்பில்லைங்க. யாரோ ஒருத்தர் நம்ம நம்பித்தான் ஆகணும், எடுத்துதான் ஆகணும். ஆனா, அது என்ன பண்ணுதுன்னு கூட நம்ம தெரிஞ்சுக்காமயே டெய்லி எடுத்து எடுத்து போடுறோம். வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கு வாங்கி வாங்கி குடுக்குறோம். அத அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு நம்ம ஒரு ஆ ஒரு மாரி சூழ்நிலையில இருக்கிறோம் பாருங்க. எஸ் போட்டவங்க சொல்லுங்க, எப்படி அது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு? சைலன்ட் பண்ணுது. எத சைலன்ட் பண்ணுதுங்க? ஓகே. கேளுங்க யாராவது. நம்ம ஃபேமிலில யாராவது வந்து இந்த மாரி மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறாங்க, டயபெட்டிக் மெடிசின் எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் டைம் போறபோது, கன்சல்டேஷன் போறபோது, டாக்டர் கிட்ட கேளுங்க. எப்படி சுகர் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கேளுங்க. ஓகேங்களா? அ இன்னும் நெறைய கேள்விகள் நான் கேட்கறதுக்கு சொல்லி தர்றேன். கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? எனக்கு இந்த வேல தான். அப்போ பேன்கிரியாஸ்க்கு என்ன வேலைங்க? மெடிசின் சப்ளை இன்சுலின் அப்படின்னு ஒரு ஆன்சர் குடுத்திருக்கிறீங்க. மெடிசின் இன்சுலின சப்ளை பண்ணிருச்சுன்னா, பேன்கிரியாஸ்க்கு என்ன வேலை? இப்போ அ நான் ஒரு லேடி இருக்கிறேன். எனக்கு வந்து 3 வேள சாப்பாடும் வந்து நீங்க ஹோட்டல்ல இருந்து வாங்கி வாங்கி குடுத்துட்டே இருக்கிறீங்க. ஒரு 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, எனக்கு சமைக்க தெரியுமா? தெரியாதா? மறந்து போயிரும் இல்லீங்களா? பேன்கிரியாஸ் டசன்ட் வொர்க். அப்போ இப்போ எனக்கு வந்து ஒரு ஆர்கன் வந்து வேலை செய்யல அப்டின்னா, அத திருப்ப வேலை செய்ய வைக்க வேண்டியது அந்த மருந்தினுடைய வேலைங்களா? "நீ வேலையே செய்யாத பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேற ஒண்ண குடுத்துட்டே இருக்கிறது வந்து சரியான முறையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க, கேட்கணும். நான் வந்து ஒரு ஒரு வேலைய என்னோட ஆர்கன் செய்யல. அத வேற ஒண்ண வச்சு நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இப்ப அந்த ஆர்கன் சும்மாவே இருந்ததுன்னா, அது என்ன ஆயிருங்க? நம்ம ஒரு மிஷின வாங்கி ஒரு தையல் மிஷின் வாங்குறோம். யூஸ் பண்ணவே இல்ல. வச்சுட்டே இருக்கிறோம். இட்ஸ் இம்ப்ரூவிங். புரியலைங்க. எனக்கு எனக்கு அது புரியல நீங்க குடுத்திருக்கிறது. சாரி. சோ நீங்க வந்து இப்போ ஒரு தையல் மிஷின் வாங்கி வச்சுக்கிறோம். அது யூஸ் பண்ணவே இல்ல. என்ன ஆகுதுங்க? ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருது. ஸ்ட்ரக் ஆயிடுது. அதுக்கப்புறம் அது வேலையே செய்யாது. நீங்க 6 மாசம் யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னாவே வேலை செய்யாது. நம்ம எத்தன வருஷமா மெடிசின் எடுக்கிறோம். ஒருத்தவங்க மெடிசின் எடுத்தாங்கன்னா, நீங்க வாழ்நாள் முழுக்க எடுக்கணும் அப்டின்னா, வருஷக்கணக்கா மெடிசின் எடுக்கிறப்போ அந்த பாடி என்ன ஆகும்? சோ இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ரொம்ப சிம்பிளா இன்சுலின் ரிசெப்டார்ல வந்து உட்கார்ந்தோம்னா, குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகும். குளுக்கோஸ் உள்ள போகணும். இவ்ளோதான் நடக்கணும் நம்ம பாடில. சோ ஃபிரெண்ட்ஸ் இது வந்து எவ்வளவு நாளும் நம்மனால என்ன பண்ண முடியுங்க? ரிவர்ஸ் பண்ண முடியும். முதல்ல நீங்க அத பிலீவ் பண்ணணும். இது நம்ம என்ன பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்றேங்க. நமக்கு வந்து மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லாக மாட்டேன். எல்லாருமே நீங்க கவனிச்சு பாருங்க. நான் டயபெட்டிக்ங்க. நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னலாம் நம்ம சொல்றோமா இல்லைங்களா? நம்ம சுத்தி சொல்லிக்கிறோமா இல்லையா? அவங்க அவங்களே சொல்றோமா இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ், எஸ், எஸ். சொல்றாங்களா? ஃபர்ஸ்ட் அத சொல்றத நிறுத்தணும். நான் பேஷண்ட் நம்ம சொல்லிட்டே இருந்தோம் அப்டின்னீங்கன்னா, அத முதல்ல கேட்கறது யாருங்க? நம்மளே தான் திருப்பி கேட்டுக்கிறோம். பவர் ஆஃப் ஸ்போக்கன் வேர்டுங்க. நம்ம எத திருப்பி திருப்பி சொல்றோமோ, அதுக்கு என்ன ஆயிருங்க, நம்ம உடம்பு செட் ஆயிரும். அது முதல்ல நமக்கு தெரியணும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு அவ் இது நிரூபிக்கப்பட்டதுங்க. நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். நீங்க எந்த புக்ல படிச்சேன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. அம் அதாவது ஹிட்லர் வந்து இந்த ஜெர்மானியர்கள் எல்லாம் வந்து சிறைப்பிடிச்சுட்டு வந்து டிஃபரெண்ட்டா அவர் கொல்லுவாரு இதெல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாரி வந்து ஒரு செட் ஆஃப் பீப்பிள எப்படி கொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. உங்க பாடில இருந்து பிளட்ட ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி எடுக்க போறோம். நீங்க அந்த ம் பிளட் ஃபுல்லா ட்ரெயின் ஆயி நீங்க சாகப் போறீங்க. இந்த முறையில தான் நாங்க உங்கள கொல்லப் போறோம்னு சொல்லிட்டு, அவங்கள கண்ண கட்டி வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த பிளட் வந்து அவங்க பாடில இருந்து ஒரு இன்ஜெக்ஷன வந்து பாடில இன்ஜெக்ட் பண்ணி விட்டுர்றாங்க.
அந்த பிளட் அவங்க பாடில இருந்து வெளிய வந்து விழுந்தா ஒரு சத்தம் வரும் இல்லைங்களா? அந்த சத்தத்த ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்றாங்க. ஆனா ஒரிஜினலா அவங்க எதுவுமே பண்றதில்ல. சும்மா ஒரு இன்ஜெக்ஷன மட்டும் குத்தி வச்சர்றாங்க. அந்த சவுண்ட் மட்டும் அவங்க கேட்கிற மாரி பண்ணி வச்சு உங்களுக்கு கண்ண கட்டி படுக்க வச்சர்றாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, ஐயோ! பிளட் வெளியில போகுது. நம்ம ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து சாக போறோம், சாக போறோம், சாக போறோம்னு நெனச்சே அவங்க செத்துர்றாங்க. அந்த மாரி நெறைய பேருக்கு கொன்னதாக வந்து சரித்திரத்துல இடம் இருக்குதுங்க. ஸோ நம்ம மைண்டுக்கு அவ்ளோ பவர் இருக்குதுங்க. கியூர் ஆகணும். நான் வந்து நல்லா இருக்கிறேன். நான் ஐ அம் ஹெல்த்தி, ஹெல்த்தி, ஹெல்த்தின்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்டின்னீங்கன்னா, அது மேஜிக் மாரி நம்ம பாடில வேல செய்யுங்க. ஆனா இதே வந்து நீங்க உங்கள அறியாம நீங்க சொல்றீங்க. நமக்கே தெரியாது இல்லைங்களா? நம்ம இப்ப வந்து சப்போஸ் ஒருத்தர் டயபெட்டிக் இருக்கிறாரு, ஒரு மெடிசின் எடுக்குறாரு. பாத்துட்டு என்ன மெடிசின்ங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு சுகர் இருக்குதுங்க. சுகருக்காக மெடிசின் எடுக்கிறேன் அப்படின்னு அவர் நார்மலா தான் அவர் சொல்றாரு. ஆனா, அது என்ன பண்ணுதுங்க? பாடில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஒரு அசைவம் நம்ம தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயோ ஒரு பட்டாம்பூச்சி பறந்தது அப்படின்னீங்கன்னா, எங்கேயோ மழை பெய்யலாம். ஸோ நான் வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஒரு அசைவுக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கு. சோ நம்ம ஒரு ஒரு வாயிலிருந்து நம்ம ஒரு வார்த்தை வருது அப்படின்னீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குதுங்க. அதனால இனிமேல் யாருமே நான் டயபெட்டிக்னோ, நான் பேஷண்ட்னோ, எனக்கு சுகர் இருக்குதுன்னோ சொல்லாதீங்க. சப்போஸ் அப்படி சொல்ல வேண்டியது வந்தது அப்படின்னீங்கன்னா, என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. என் ஹெல்த்ல வந்து சுகர பேலன்ஸ் பண்ணிக்க நீங்க சுகர் இருக்குதுன்னு சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க, அவங்களுக்கு தெரிவிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா, என் பாடில சுகர் லெவல மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்துட்டு இருக்கிறேன். அத வந்து என்னோட சுகர் ஹெல்த்த வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்காக, நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. நான் டயபெட்டிக் எனக்கு நல்லாகாதுன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணக்கூடியது தான். எப்படி ஒரு ஃபீவர் வந்தா ஆன்டிபயோட்டிக் எடுத்து நம்ம சரி பண்றோம் இல்லைங்களா? அது படிக்காட்டியும் அது நல்லாகும். ஆனா நம்மளுக்கு அவசரம். நம்ம அது கியூர் ஆகுற வரைக்கும் நம்ம விடுறதில்ல. நம்ம என்ன பண்றோம் ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டு கியூர் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி இது ஆன்டிபயோட்டிக் கியூர் ஆகும் அப்படிங்கிறது தவறா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படி சொல்ல வரல. கியூர் பண்ணக்கூடியது தான், ரிவர்ஸ் பண்ணக்கூடியது தான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னா, எங்க தொலைச்சோமோ அங்க தேடணுங்க. நம்ம என்ன பண்றோம்னா, தொலைக்கிறது ஒரு இடத்துல தொலைச்சிடுறோம். எங்க தொலைச்சோம்னே தெரியாம வேற ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கிறோம். அதுதான் நம்மளோட பிரச்சனை இப்போ. சோ எங்க தொலைச்சோங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்களுக்கு ஓகே கிளியர் அப்படின்னா சி போடலாம். இதுவரைக்கும் கிளியர். இப்போ நம்ம பேசுன வரைக்கும் எஸ், எஸ், எஸ். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். எஸ். கிளியர், கிளியர். வெரி கிளியர். தேங்க் யூ, தேங்க் யூ. சோ ஏன் இது வருது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் உண்மையிலுமே பயங்கர ஸ்டன் ஆயிடுவீங்க. இத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு மெதுவா பாருங்க. ஏர் பொல்யூஷன்னால புதுசா டயபெட்டிக் ஆகுறது அதிகமாயிருக்குது. வருஷத்துக்கு 15,000 பேர் புதுசா டயபெட்டிக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு புதுசா கண்டுபிடிச்சுக்கிறாங்க. எனக்கு இந்த ஏதோ படத்துல சொல்லுவாங்கல்ல, "இப்பதான் இதையே கண்டுபிடிச்சீங்களா ஐயா?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இப்பதான் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனா எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் வேர்ல்டு ஃபுல்லா டயபெட்டிக் ஆன பின்னாடி, வேற வழி இல்லைங்க. அப்படித்தானே பண்ணியாகணும். ஆராய்ச்சிகள் நடந்துட்டே இருக்குது. என்ன எதனால வருது? எதனால எப்படி இத்தன பேர் ஒண்ணா டயபெட்டிக் ஆகுறாங்க? ஒரு 10 பேர் இருந்தா 6 பேர், 7 பேருக்கு டயபெட்டிக் இருக்குதுங்கிறாங்க இன்னைக்கு. அந்த அளவுக்கு வந்து டயபெட்டிக்கோட அளவு அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து மேஜரா ஒரு காரணம் இன்னைக்கு வர்றது ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் இத நமக்கு ஏர் பொல்யூஷன் ஒரு ரீசனா சொல்றாங்க அப்படின்னீங்கன்னா, பொல்யூஷனால நமக்கு டாக்ஸின் லெவல் அதிகமாகும் பாடில. சோ டாக்ஸிட்டி அதிகமாச்சு அப்படின்னீங்கன்னா, அது அடுத்தடுத்த பிரச்சனைகள் கொண்டு வரும். நம்ம லாஸ்ட் வீக் எல்லாம் கூட நெறைய செஷன்ஸ் பண்ணோம். அதுல மேஜரா பேசுறது இதுதான். டாக்ஸின் லெவல் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, நமக்கு எல்லா பிரச்சனைகளுமே அதிகமாகும் அப்படிங்கிறது தான். சோ டூ மச் ஆஃப் டாக்ஸின் அப்படிங்கிறது வந்து லிவர் ஃபங்ஷன வந்து என்ன பண்ணுங்க டிஸ்டர்ப் பண்ணும். லிவர் தான் நம்மளோட டைஜெஷன் அண்ட் மெட்டபாலிசம்க்கு அ எல்லா பொறுப்புமே. அதுல வரக்கூடிய அந்த டைஜெஷன் அண்ட் மெட்டபாலிசம்க்கான பொறுப்பு, கண்ட்ரோல் யார் கையில இருக்குது அப்படின்னீங்கன்னா லிவர். இப்ப லிவரே டாக்ஸின் ஆயிடுதுன்னா என்ன ஆகும்? லிவரே அதனோட அந்த சென்சேஷனே போயிரும். சோ நமக்கு மெட்டபாலிசம் சரியா நடக்காம மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருவோம். சோ அது போகும்போது நமக்கு ஈஸியா ரொம்ப சாதாரணமா அது வந்து என்னவா மாறுதுங்க? டயபெட்டிக்கா மாறிருது. சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓவர் வெயிட் ஆர் ஒபேஸ். இது எல்லாருக்குமே தெரியும். ஓவர் வெயிட் ஆர் ஒபேஸ் நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருங்க? நமக்கு அடுத்த பிரச்சனை டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்துருங்கிறது தெரியும். சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் அப்படிங்கிறது தெரியும். பட் இன்சுலின்ல என்னெல்லாம் பிரச்சனை வருதுங்கிறது நமக்கு தெரியாது. பொத்தம் பொதுவா இன்சுலின், இன்சுலின் டயபெட்டிக் அப்படின்னாவே உடனே இன்சுலின்னு பேசிருவோம் அவ்வளவுதான்.
ஆனா இன்சுலின்ல பாத்தீங்கன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அதாவது இப்ப நீங்க இந்த இதுல பார்த்திருப்பீங்க இல்லையா? இப்ப இன்சுலின் இங்க வருது. இன்சுலின் ரெசிப்டார்ல வந்து இந்த இந்த இன்சுலின்னால இந்த இன்சுலின் ரெசிப்டாரையே ஃபைண்ட் அவுட்டே பண்ண முடியல. ஒளிச்சு வச்சுட்டாங்க யாரோ. என்ன போட்டு ஒளிச்சு வச்சுருக்காங்க? ஃபேட்ட போட்டு ஒளிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம. இது வந்து என்ன ஆயிருச்சுன்னா, நீங்க ஒரு கவர் போட்டு வைங்க அப்படின்னு, இந்தாங்க இத போட்டு ஒரு கவர் போட்டு மூடி வைங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி வச்சுட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? அந்த மாதிரி பண்ணி வைக்கிறோம். நீங்க இந்த இடத்துல வந்து லேசா இருக்கும். எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஃபேட்டோட படிவம் அப்படிங்கிறது எல்லா செல்கள் மேலயுமே இருக்கும். அதத்தான் ட்ரைகிளிசரைடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பா படிஞ்சிருக்கும். அது எப்படி இருக்கணும்னா, ஒரு லேசா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண மாதிரி இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல ஒரு டவல் போட்டு மூடி வச்ச ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்றோம், அவ்ளோ வந்து நம்ம ட்ரைகிளிசரைட வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். இந்த ட்ரைகிளிசரைடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அன்யூஸ்டு கார்போஹைட்ரேட். நமக்கு எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் எனக்கு வந்து தேவையான நேத்து நான் சொன்ன மாரி, எனக்கு ஒரு நான் செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறேன்னா, எனக்கு ஒரு 1500 எம்ஜி எடுத்தா போதும். இல்ல அத தாண்டி எனக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்டின்னீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாரி கேலரீஸ் எடுத்தா போதும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 2000லேருந்து 2500, 3000 கேலரீஸ் மேக்ஸிமம் நான் சொல்றேங்க. எடுத்தா நல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு சொல்றேன். நல்லா நடந்து நடந்து நான் வேலை செய்வேன். கீழ உட்கார்ந்து எந்திரிப்பேன், குனிஞ்சு நிமிருவேன். நெறைய வேலை இருக்குங்க எனக்கு. பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜாஸ்திங்க. இல்ல நான் வந்து வொர்க் அவுட் நெறைய பண்ணுவேன், யோகா பண்ணுவேன். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு 2000, 2500 கேலரி எடுத்தா நல்லா இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோங்க, இந்தியன்ஸ் எவ்வளவு எடுக்கிறோம் தெரியுங்களா? மினிமமே 4000 கேலரி எடுக்கிறோமாமா ஒரு நாளைக்கு. அவ்வளோ குளுக்கோஸ் உள்ள போடுறோம். போட்டு, 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 போட்டு அந்த அன்யூஸ்ட் கார்போஹைட்ரேட் எல்லாம் என்ன ஆகுது அப்டின்னீங்கன்னா, ட்ரைகிளிசரைடுங்கிற ஃபார்மேட்ல மாறி, நல்லா இங்க வந்து என்ன ஆகுதுங்க, செல் மேல அப்படியே ஜம்முன்னு படிவமா படிஞ்சுட்டே இருக்கும். நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு வந்து தெரியும். நல்லா வந்து ரொம்ப ஒரு ஒரு கோழி வந்து நீங்க சாப்பிடுறவங்க தெரியுங்க. உங்களுக்கு அந்த கோழியில பார்த்தீங்கன்னா, அதுல தான் வந்து அவ்வளவு நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து மட்டன்ல அவ்வளவு தெரியாது. சிக்கன்ல பார்த்தீங்கன்னா, நல்லா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நல்ல ஒரு மஞ்சள் படிவம் மேல படிஞ்சு படிஞ்சு இருக்கும். அந்த மஞ்சள் படிவம் ஃபுல்லா என்ன அப்டின்னீங்கன்னா, ட்ரைகிளிசரைடு. அது என்னன்னா, அந்த செல்கள் மேல படிஞ்சு படிஞ்சு ஓவரா அவ்வளவு வரும். ஸோ இப்படி மூடிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின்னால அந்த ரெசிப்டார ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இன்சுலின் இருக்கு. ஆனா அந்த ரெசிப்டார ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லாக்க ஓப்பன் பண்ண முடியலைங்க. போய் அன்லாக் பண்ண முடியல. அப்ப என்ன ஆகுது, இங்க குளுக்கோஸ் சேனல் ஓப்பன் ஆகாம குளுக்கோஸ் என்ன ஆயிக்குதுங்க, பிளட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா, நமக்கு டயபெட்டிக் மாரி விசரல் ஃபேட் அப்படின்னு இன்னொரு ஃபேட். என்ன அப்படின்னீங்க இது வந்து அதே மாதிரி நான் சொல்ற மாரி, நல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் மாரி லேசா தின்னா, அதாவது ஆர்கன்ஸ் டூ ஆர்கன் வந்து என்ன ஆகக்கூடாதுங்க, உறைஞ்சு டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக, அந்த மாரி ஒரு யூஸ்க்காக தான் நமக்கு என்ன இருக்கணுங்க, விசரல் ஃபேட் இருக்கணும். ஆனா இங்க என்ன ஆயிடுது அப்டின்னீங்கன்னா, எப்படி ட்ரைகிளிசரைடு வந்து அப்படியே டவல் மாரி வச்சோமோ, அந்த மாரி விசரல் ஃபேட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, டவல் மாரி வச்சிருக்கிறோம். சோ இது எல்லாமே அன்யூஸ்டு கார்போஹைட்ரேட் தான். சோ நம்ம அன்யூஸ்டு கார்போஹைட்ரேட் வந்து இப்படி வேற வேற ஃபார்மேட்ல உள்ள என்ன ஆகுங்க, கொலஸ்ட்ராலா மாறி நல்லா டெபாசிட் ஆகும். சோ அதுல ஒரு 2 கொலஸ்ட்ரால் தான் ட்ரைகிளிசரைடு அண்ட் விசரல் ஃபேட். இந்த விசரல் ஃபேட் அப்படிங்கிறது ஆர்கன்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபேட். இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னீங்கன்னா, நமக்கு இன்சுலின உள்ளேயே போற குடல ஆர்கன்குள்ளேயே போற குடலிங்க. அப்புறம் எங்க போய் செல்லுக்குள்ள உள்ள போறது? சோ இதுவும் நமக்கு என்ன ஆகுதுங்க, இன்சுலின் இருக்கு. ஆனா அதனால என்ன பண்ண முடியல, அந்த வேலைய ரெசிஸ்ட் ஆகுது அந்த இடத்துல. வேலை செய்ய முடியாத அளவுக்கு நம்மளோட ஃபேட்டோட கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாகும்போது ஆயிக்குது. இதனாலேயே நமக்கு என்ன ஆகுதுங்க, டயபெட்டிக் ஆகறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்அடிக்குவேட் இன்சுலின். இப்ப எனக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நான் ஒரு 400 யூனிட்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் குடுக்குறேன். 400 யூனிட்ஸ் ஆஃப் எனக்கு என்ன வரணுங்க, இன்சுலின் வரணும். ஆனா பேன்கிரியாஸ்னால அவ்வளவு குடுக்க முடியல. ஏன் அப்டின்னீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் புரோட்டீன். புரோட்டீனோட ஒரு மறு வடிவம் தான். நமக்கு என்னவா மாறுதுங்க? இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனா உற்பத்தி ஆகுது. சோ, அப்போ ஒரு இன்சுலின்ங்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகணும் அப்படி நம்ம உணவுல போதுமான அளவு புரோட்டீன் சப்ளை பண்ணல அப்படின்னீங்கன்னா, இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனுக்கான ரா மெட்டீரியல் கிடைக்காம, குவான்டிட்டி ஆஃப் இன்சுலின் குறைய ஆரம்பிக்குது.
ஸோ குவான்டிட்டி ஆஃப் இன்சுலின் குறைஞ்சதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் 400 யூனிட் ஆஃப் கார்போஹைட்ரேட் குடுக்குறேன். பட் ஒரு 200 யூனிட் ஆஃப் எனக்கு இன்சுலின் தான் வருது. அப்போ இந்த 200 யூனிட் ஆஃப் இன்சுலின் என்ன பண்ணுங்க, 200 யூனிட் ஆஃப் குளுக்கோஸும் உள்ள கொண்டு போயிரும். மீதி இருக்கக்கூடிய இந்த 200 யூனிட் ஆஃப் குளுக்கோஸ் என்ன ஆகுது? பிளட்ல என்ன ஆகுதுங்க? தேங்குது. அதுதான் டயபெட்டிக்கா மாறுது. ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சி, அதனால வரக்கூடிய இன்சுலின் டெஃபிஷியன்சி ஒரு ரீசன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்ஆக்டிவ் இன்சுலின். இருக்கு, எனக்கு இன்சுலின் இருக்கு. ஆனா அது எப்படி இல்லைங்க, ஆக்டிவா இல்ல. அதனால போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த இன்சுலின் ரெசிப்டார் மேல உட்கார்ந்து அதை ஓபன் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி இல்ல, மேட்ச் ஆக மாட்டேங்குது. அது போய் உட்கார்ந்தா கூட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 வைக்க முடியுங்களா? உள்ள போட முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி அங்க வந்து என்ன ஆகலைங்க, மேட்ச் ஆக மாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, சம் மினரல் டெஃபிஷியன்சி. அந்த இன்சுலின் வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா, வி நீட் சம் மினரல்ஸ். ஸோ அந்த மினரல்ஸ் நான் சப்ளை பண்ணவே இல்ல உணவுல அப்படின்னா, இந்த இன்சுலின் இருக்கும். குவான்டிட்டி ஆஃப் இன்சுலின் இருக்கும். பட் அது இன்ஆக்டிவா இருக்கும். இதனாலயும் கூட என்ன ஆகுங்க, நமக்கு குளுக்கோஸ் உள்ள போகாது, தங்கிக்கும். டயபெட்டிக்கா மாறுறோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ரியாட்டிட்டிஸ். ஸோ பேங்க்ரியாஸே என்ன பண்ணலீங்க, சரியா வேலை செய்யல. அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. மால் ஃபங்க்ஷன் பண்ணுது. அது வந்து ஒரு டைப். இதுக்கு அடுத்தது மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர். இப்போ எல்லாமே சரியா இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா வரைக்கும் கார்போஹைட்ரேட் போயாச்சு. செல்லுக்குள்ள உள்ள போய் மைட்டோகாண்ட்ரியா வரைக்கும் கார்போஹைட்ரேட் போயாச்சு. ஆனா மைட்டோகாண்ட்ரியானால என்ன பண்ண முடியலைங்க, அதை ப்ராசஸ் பண்ண முடியல. மைட்டோகாண்ட்ரியல் டிசார்டர் இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் வரும். இருந்தாலும் அங்கங்க இருக்குதுங்க, இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு மேஜர் காஸ் எப்படி வந்து நம்ம டாக்ஸின் அதிகமாச்சு அப்படின்னீங்கன்னா நமக்கு சொல்றோமோ, அந்த மாதிரி ஒரு மேஜர் காஸ் அப்படின்னீங்கன்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஈவன் இன்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னீங்கன்னா, நம்ம மேல பேசின அத்தனைக்குமே ஒரு காரணமா இருக்கிறது, அடிப்படை காரணமா இருக்கிறது விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது கூட சொல்லுவேன். கட்டாயம் ஒவ்வொருத்தரும் விட்டமின் டி வந்து நீங்க செக் பண்ணுங்க. அதாவது விட்டமின் டியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது, இத நான் தனி செஷனாவே பண்றேங்க. நீங்க நெறைய பேசலாம். ரொம்ப சிம்பிளா அதனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட நியூட்ரியன்ட்ஸ்லயே புரோட்டீன், கார்போஹைட்ரேட், 13 விட்டமின்ஸ், 11 மினரல்ஸ், ஃபைபர், ஃபேட் இத்தனையிலயும் அத்தனை சத்துக்களுமே நீங்க உணவு மூலமா தான் குடுத்தாகணும். வாய் வழியா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணுங்க. ஆனா விட்டமின் டி மட்டும் தான் நமக்கு சன்லைட்ல இருந்தும் எடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன். செகண்டரி சோர்ஸ் ஆஃப் நமக்கு வந்து ஒரு அந்த நியூட்ரியன்ட் கிடைக்குது. ஒரு பர்ட்டிகுலர் நியூட்ரியன்ட் குடுக்கப்பட்டிருக்குது இயற்கையில அப்படின்னீங்கன்னா, அது விட்டமின் டி மட்டும்தான். அப்ப அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ விட்டமின் டிய டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பாடியில எல்லாமே நடக்குதுங்க. மேஜரா டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம். ஸோ டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசம் ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்னீங்கன்னாவே, நமக்கு விட்டமின் டி போதுமான அளவு இருக்கணும். எவ்வளவு இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, 30 to 100 அப்படிங்கிறது வந்து ஒரு மினிமம் ரேஞ்ச். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நார்மல்ங்கிறாங்க. ஸோ உங்களோடது வந்து 50 இருக்கணும்னு மைண்ட் செட் பண்ணிக்கணும். உங்களோட விட்டமின் டி வந்து அட்லீஸ்ட் 50யாவது இருந்தது அப்படின்னீங்கன்னா தான், நடக்க வேண்டிய வேலைகள் ப்ராப்பரா நடக்கும். ஏன் அப்படின்னீங்கன்னா, விட்டமின் டிக்கு அவ்வளோ பெரிய ரோல் இருக்குது. நேத்து கூட நம்ம வந்து ஹேர் பத்தி பேசும்போது நம்ம பேசுனோம். விட்டமின் டி டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா ஹேர் ஃபால் நெறையாகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலோபேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆ ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் அந்த ஒரு ஹேர் ஃபால் வரும் அப்படிங்கிறத கூட நம்ம பேசணும். ஸோ விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து அவ்வளவு ஒரு மேஜர் ரோல். ஹேர்ல இருந்து நமக்கு ஸ்கின், நெயிலு, நீங்க போனுக்கு, கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு அப்படி எவ்வளவோ பேசலாம். இதுல நமக்கு அந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னீங்கன்னாவே ஒரு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போயிடுறோம். ஸோ இது வந்து சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குங்களாமா. என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்குள்ள கிரியேட் ஆகக்கூடியதுதான் இந்த இந்த சிண்ட்ரோம் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இது இங்கிருந்து தான் இப்படி ஆரம்பிச்சு வந்ததுன்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஒபேஸ் ஆயிருவோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிருவோம், டயபெட்டிக் ஆயிருவோம். இப்படி எல்லாமே வர்றதுக்கு இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஒரு மேஜர் காசா இருக்கு. அதாவது காரணமே இல்லாம வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அல்லது என்னால நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டுங்க வெயிட்டே குறையல அப்படின்னீங்கன்னா, ப்ளீஸ் செக் யுவர் விட்டமின் டி லெவல். எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து எப்பவுமே ஜாஸ்தியா இருக்குது. குறைக்கவே முடியலைங்க. நானும் வந்து ஃபுட் ஹேபிட்ட மாத்திட்டேன். ரன்னிங் போறேன், ஜாக்கிங் போறேன், என்னென்னமோ பண்றேன். முடியவே இல்ல அப்படின்னீங்கன்னா, ப்ளீஸ் செக் யுவர் விட்டமின் டி லெவல். ஸோ விட்டமின் டி குறைவா இருந்தது அப்படின்னீங்கன்னா, இது எல்லாமே சாத்தியமே கிடையாதுங்க.
விட்டமின் டி இன் இந்தியா, டெஃபிஷியன்சி இன் இந்தியா எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க ஒரு ஸ்டடில. நீங்க வந்து 68.5% மக்கள் விட்டமின் டில டெஃபிஷியன்ட்டா இருக்கிறீங்க இந்தியால. இவ்ளோ சன்லைட் அப்படி தகிக்குது இன்னைக்கெல்லாம் வெயில். அவ்ளோ சன்லைட் நமக்கு நல்லா கிடைச்சுமே, நம்ம வந்து விட்டமின் டில 68.5% மக்கள் டெஃபிஷியன்ட்டா இருக்கிறோம். இன்சஃபிஷியன்ட் சைடுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20%. சஃபிஷியன்சில எவ்வளவு இருக்கிறாங்க? 14% தான் இருக்கிறோம். சோ சஃபிஷியன்சி அப்படிங்கிறது எதை சொல்லலாங்க? 30 to 100 இருக்கணும் அப்படின்னா எனக்கு 30 31 இருந்தா சஃபிஷியன்சி சொல்லலாம். பட் அது நிஜமா? நம்ம எப்ப வேணாலும் 29க்கு வந்தோம்னா இன்சஃபிஷியன்சிக்குள்ள வந்துடுறோம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எவ்வளவு பேர் நம்ம வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சில இருக்கிறோம்னு தெரியல. கட்டாயம் கட்டாயம் நீங்க பார்க்க வேண்டியது வந்து விட்டமின் டி எப்படி இருக்குதுங்கிறது அட்லீஸ்ட் ரொம்ப மினிமம் ஹெல்த் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் இன்வெஸ்ட் ஃபார் விட்டமின் டி. அந்த ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்க பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி 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 மினரல்ஸோட டெஃபிஷியன்சி தான் இன்னைக்கு வந்து நம்மளோட டயபெட்டிஸ் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து முக்கியமான காரணம். இது வந்து ஒரு ரிசர்ச்சாவே பண்ணி போட்டிருக்காங்க. நீங்க வேணா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதே வெப்சைட்ல உள்ள போய் நீங்க திரும்ப படிச்சு பாருங்க. இது நிறைய இருக்குங்க இந்த மாதிரி ப்ரூஃப் நம்ம கிட்ட. சோ இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஒரு மேஜர் காஸ். அதாவது நம்ம தொலைச்ச இடம் வந்து எங்க அப்படின்னு புரிஞ்சுதுங்களா? இப்ப எங்க தொலைச்சிருக்கிறோம் அப்படின்னு. ஒன்னா பேங்க்ரியாஸ் ஒர்க் பண்ணல, இன்சுலின் வந்து போதுமானதா இல்ல, இல்ல இன்சுலின் ஆக்டிவா இல்ல, இல்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. இதெல்லாம் விட்டு போட்டு நம்ம என்ன பண்றாங்க? ஒரு மெடிசின் எடுக்கிறோம். அதனாலதான் இந்த டாக்டர் என்ன புக் எழுதிக்கிறாருன்னா டெத் பை பிரிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி நீங்க தொலைச்ச இடம் ஒண்ணு, தேடுற இடம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சினால ஒரு பிரச்சனையை உடம்புக்குள்ள உற்பத்தி பண்ணிட்டு அதை வந்து ஒரு மெடிசன்னால நான் சரி செய்யறேன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா நீங்க அந்த அந்த பிரச்சனை, அந்த நோய் வந்து நம்மளை கொல்றதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடுற மருந்து கொண்டுரும் அப்படிங்கிறாரு. டெத் பை பிரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு டாக்டர், எம்டி படிச்ச டாக்டர் எவ்வளவு ரிசர்ச்க்கு அப்புறம் அதை எழுதியிருப்பாருங்க. கண்டிப்பா இந்த புக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க. சோ ஒரு லாங் டைம்ல இந்த மாதிரி மெடிசன் எடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒருத்தர் டயபெட்டிக்கா அப்படின்னு எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வந்து இதெல்லாமே உங்களுக்கு நார்மல் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கிறது. இந்த வேல்யூக்கு உள்ள இருக்கணும். இதுல வந்து ஒரு 4-5 வித்தியாசம் வருது அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பா என்ன பண்ணணுங்க, நம்ம டயபெட்டிக்னே டிசைட் பண்ணணும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூல போய் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு ஃபீவரோ ஏதோ ஒண்ணுல போயிட்டு முடியல, ஏதாவது தலை சுத்தல் வருது, ஏதோ ஒரு இடத்துல போய் போகும்போது உங்களுக்கு சுகர் செக் பண்ணலாங்கிறாங்க. பண்ணி பார்த்தா ரேண்டம் சுகர் பாக்குறாங்க 200 300 இருக்குது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்லயே ஏதோ ஒண்ணுல இல்ல நல்லா சாப்பிட்டு கூட போயிருக்கலாம். ஏதோ ஒண்ணுல இருந்திருப்பாங்க. இல்ல அப்பதான் ஒரு காஃபி ஃப்ரெஷ்ஷா ஒரு காஃபி குடிச்சிட்டு தலை சுத்துது அப்படின்னா கொஞ்சம் ஏதாவது சூடா குடிச்சு பார்க்கலான்னு ஒரு காஃபி ஏதாவது குடிச்சிருப்பாங்க. பாலோ இல்ல வந்து ஒரு சாக்லேட் இப்ப நிறைய பேர் அது கூட பண்றாங்க இல்லைங்களா? தலை சுத்தல் வருது அப்படின்னா சுகர் லோவா இருக்குன்னு நினைச்சு சாக்லேட் குடுக்குறாங்க, ஸ்வீட் குடுக்குறாங்க. எதையான வாய்க்குள்ள போட்டு டைரக்டா போய் சுகர் பாக்குறது. அது பாத்தீங்கன்னா 300 காமிக்கும். நீங்க டயபெட்டிக்ங்க அப்படியெல்லாம் டிசைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லைங்க. இவ்ளோ ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம டயபெட்டிக்கா இல்லையான்னு முடிவு பண்றதுக்கு முதல்ல. சோ இதுல ஒரு 4-5 நமக்கு வந்து அந்த நார்மல் வேல்யூவை தாண்டி போகுது அப்படின்னா மட்டும்தான் டயபெட்டிக்கா இருக்கலாம் அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்பே மூவ் ஆகலாம். சோ ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் வந்து 100 கீழ இருக்கணும். போஸ்ட் பிராண்டியல் வந்து பாத்தீங்கன்னா 180 கீழ இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னீங்கன்னா நீங்க டயபெட்டிக் இல்லை அப்படிங்கறது சொல்றோம். ஃபாஸ்டிங் சுகர் ஷுட் பி லெஸ் தேன் 25. HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இன்னொன்னு பாருங்க, ஃபாஸ்டிங் இன்சுலினே பாக்குறது இல்லைங்க எங்கேயுமே. இன்சுலின் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம இன்சுலின் போட்டே இருப்பாங்க. அப்ப இன்சுலின் அதிகமாகி அதிகமாகி அதுவே என்ன ஆகுதுங்க, பிளட் தின் ஆகி அதனாலேயே நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம சிம்பிளா சொல்லிருவோம். அவங்க டயபெட்டிக்கா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிடும். இன்னைக்கு உண்மை அது கிடையாதுங்க. நம்ம வர வைக்கிறோம் இதெல்லாம் பண்ணி. எவ்வளவு இன்சுலின் இருக்குதுன்னே தெரியாம இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருப்போம், அல்லது இன்சுலின்கான டேப்லெட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கிற போது அதுவே என்ன ஆகுதுங்க, ஹார்ட்டுக்கு பிரச்சனையா மாறிடும். ஸோ HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமோகுளோபினோட அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அந்த சுகர் வேல்யூ 3 months ஆவரேஜ் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? அது should be less than 6 இருக்கா இல்ல அதுக்கு அதிகமா இருக்கா? Triglyceride should be 150, less than 150. HDL should be greater than 60.
ஸோ அந்த ட்ரைகிளிசரைட் வர்சஸ் ஹெச்டிஎல்லோட வேல்யூ அதுவும் நம்ம பார்க்கணும். அது 2க்கு கீழ இருந்ததுன்னா நம்ம பயக்க வேண்டாம். அதிகமா இருக்குதுன்னா நம்ம டயபெட்டிக் ஆகறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாரி ஹெச்எஸ்சிஆர்பி அதாவது ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஹார்ட் மசில்ஸ வந்து எவ்வளவு பாதிச்சிருக்குது அப்படிங்கிறனுடைய அளவு தான். ஸோ இதுல டிஃபரன்ஸ் இருக்கு, வேரியேஷன் இருக்கு. 3ய விட அதிகமும் ஆகுது. அது கொஞ்சம் ஹியூஜா இருக்கு அப்படின்னீங்கன்னா, மைட் பி அங்க வந்து என்ன இருக்குங்க, ஒரு கொலஸ்ட்ரால் பிளாக்கோ இல்ல வந்து ஒரு ஹோமோசிஸ்டைன் பிளாக்கோ இருக்குது. அதனாலயும் நம்ம அங்க என்ன சொல்லலாங்க, அங்க சுகர் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாரி பிரஷர். சோ இவ்வளவு ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்க. இதெல்லாம் விட்டுட்டு, நம்ம ஏதோ ஒண்ணு ஒரு ஃபாஸ்டிங் சுகர் இருக்கிறது, ஒரு போஸ்ட் பிராண்டியல் எடுக்கிறது அல்லது HbA1c மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்றது அப்படின்னு டிசைட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நீங்க டெஸ்ட் எடுங்க. குடுங்க. நாங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறோம். நாங்க என்னங்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தரோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து நெறைய மித்ஸ் இருக்குதுங்க. சுகர் ஃப்ரீ குடுக்குறேன் டேப்லெட். தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சுகரே எடுக்காதீங்க. அப்ப நீங்க வந்து சப்போஸ் டயபெட்டிக் அப்படின்னு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னீங்கன்னா, நீங்க பனை மரத்தினுடைய சுகர் எது வேணாலும் எடுக்கலாம். பனங்கருப்பட்டியோ, பனங்கல்கண்டோ தாராளமா எடுக்கலாம். உங்களுக்கு அது சுகர் இன்கிரீஸ் பண்ணவே பண்ணாது. பயக்காம எடுங்க. ஆ தென் வந்து அதே மாதிரி நெய் எடுக்காதீங்க, தேங்காய் எடுக்காதீங்க, கடலை எடுக்காதீங்க, கொலஸ்ட்ரால் எடுக்காதீங்க, முட்டையில மஞ்சள் கரு எடுக்காதீங்க. இப்படி ஏகப்பட்டது இருக்குதுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க பயக்கவே பயக்காதீங்க. தென் இந்த இந்த மட்டும் இந்த ஆவாரம்பூ டீ போட்டு குடிங்க. நகப்பழ கொட்டைய வந்து அரைச்சு குடிங்க. ஐயோ! தயவு செஞ்சு அதாவது பண்ணுங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன ரிசர்ச் ப்ரூஃப் இருக்குது? அது என்ன பண்ணுது? இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியல. டயபெட்டிக் எதனால ஆனோம்னே நமக்கு யாருக்குமே தெரியறது இல்லைங்க. பேன்கிரியாஸ் வேலை செய்யலையா? இல்ல இன்சுலின் சரியா சுரக்கலையா? இல்ல சுரக்கிற இன்சுலின் ஆக்டிவா இல்லையா? என்னன்னே தெரியாம நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க. இத மட்டும் சாப்பிடு, அத மட்டும் சாப்பிடு. அதே மாரி பாருங்க ஃப்ரூட்ஸே சாப்பிடாதீங்க. இல்ல ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுங்க சுகர் சரியாயிரும். கார்போஹைட்ரேட்டே சுத்தமா எடுக்காதீங்க. அரிசி எடுக்கிறவங்க கோதுமை எடுக்காதீங்க. கோதுமை எடுக்கிறவங்க அரிசி இப்படின்னு நெறைய அங்க மண்ணு கீழ விளையிற கிழங்கு சாப்பிட வேண்டாம். கன்ஃப்யூஸ் பண்ணி 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 என்ன பண்ணுவேன் இதெல்லாம் பிலீவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. எத பிலீவ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லி தரேன். சரிங்களா? சோ வந்து சொல்யூஷன் இங்க என்ன அப்டின்னீங்கன்னா, the ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் டயபெட்டிக் வராம பார்த்துக்கணும் அப்டின்னீங்கன்னா, பி a பார்ட் ஆஃப் த சொல்யூஷன் நாட் த பொல்யூஷன். சோ பொல்யூஷன்லயே அலைஞ்சுட்டு இருக்க வேண்டாம். நீங்க வேணா பாருங்க. டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களோட ஆ இப்போ பிரசன்ட்டா உங்க ஏரியால என்ன பொல்யூஷன் லெவல் இருக்குது அப்படின்னு நீங்க சும்மா கூகுள் பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் காமிக்கும். அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. பட் அந்த அப்ராக்ஸிமேட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அதிர்ச்சியா இருக்குங்க. 100, 200லாம் இருக்குது. 50க்கு கீழ இருக்கணும். அதாவது ஒரு 30, 20, 30 இருந்தது அப்படின்னீங்கன்னா ஓகே. பிலோ 50 இருந்தா மட்டும் தான் உங்களோட அந்த டாக்ஸிட்டி வந்து உங்கள சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மென்டல் பொல்யூஷன் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். நிஜமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்ல நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பொருட்கள் வச்சிருப்போம். லட்சக்கணக்கான ரூவா குடுத்து வாங்கி வச்சிருப்போம். ஒரு வீட்ல சோஃபா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா வாங்கி வச்சுக்கிறோம். ஏதாவது அது ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுதானா? கிடையாது. டிவி, ஃப்ரிட்ஜ் எவ்வளவு விஷயங்கள். அதாவது அத்தியாவசியமா இப்ப நான் வந்து எங்க வீட்ல ஒரு கிரைண்டர் வச்சுக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, நான் கல்லுல மாவாட்டி, இட்லி சுட்டு சாப்ட்டு அப்டி இன்னைக்கு காலகட்டத்துல அது முடியவே முடியாது. இல்ல நான் வந்து ஒரு 2 வீலர் வச்சுக்கிறேன், ஒரு 4 வீலர் வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய சௌகரியத்துக்காக, என்னோட வாழ்க்கைய நல்லா வாழ்றதுக்காக, இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுக்காக, அல்லது இன்னைக்கு இருக்கிற வேகமான காலகட்டத்துக்கு ஈடு குடுக்கறதுக்காக பண்றதுங்கிறது வேறங்க. நான் ஒரு ஃபோன் வச்சுக்கிறேன் அப்டின்னீங்கன்னா, எனக்கு கம்யூனிகேஷன் கம்பல்சரி வேணும். இல்லைன்னு கிடையாது. பட் இத தாண்டி வீட்டுக்குள்ள பாருங்க, நம்ம வந்து யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக எத்தனையோ பொருட்கள வாங்கி வச்சிருப்போம். ஐயோ! யாராவது வந்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ! யாராவது வந்தா என்ன சார் சொல்லுவாங்க? இது இல்லைன்னா டிவி இல்லையே அப்படி கேவலமா கேட்கறாங்கறதுக்கு வேண்டி ஒரு டிவிய வாங்கி மாட்டி வச்சிருக்கோம். அது என்ன நல்லது பண்ணுது நமக்கு? சோ அந்த மாரி எவ்வளவோ பொருள் வச்சுக்கிறோம். ஃப்ரிட்ஜ் நம்ம கம்யூனிட்டி பொறுத்தளவுல நேத்து கூட கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ரிட்ஜ என்னதாங்க பண்ண சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் எவ்வளவு காசு குடுத்து வாங்குறோம். இன்னைக்கு நம்ம அ சுவாசிக்கிற காத்துல இருக்கக்கூடிய அத்தனை பொல்யூஷனையும் ஒரே சிங்கிள் பாஸ்ல எடுத்துட்டு 99.99% எடுத்துட்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு மலையடிவாரத்துல ஒரு கிராமத்துல எங்கேயாவது போய் இருந்தோம் அப்படின்னீங்கன்னா என்ன சூப்பரான காத்து கிடைக்குமோ ஒரிஜினலான ஆக்சிஜன் கிடைக்குமோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட்டுங்க நம்ம கையில இருக்குது. அவசியம் 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 இதை பத்தி மோர் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு
கண்டிப்பா ஒரு வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. எப்படி வந்து ஒரு டிவி இல்ல அப்டின்னா, மத்தவங்க சங்கடப்படுவாங்க. நம்ம என்ன டிவி இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்னு நம்ம நெனைக்கிறோமோ, அந்த மாரி இத நீங்க தாராளமா நெனைக்கலாம். ஐயோ! எங்க வீட்ல வந்து ஏர் பியூரிஃபையிங் சிஸ்டம் இல்லையா? அப்படின்னா, ஐயோ! எனக்கு நான் இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறேன். நான் இன்னொன்னு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க அவசியம் நெனைக்கலாம். அப்டேட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா எப்பவுமே ஒரு கேள்வி கேட்போம். உங்க ஃபேமிலி நீங்க வந்து ஹார்ட்ல வச்சுக்கிறீங்களா? த்ரோட்ல வச்சுக்கிறீங்களான்னு. ஸோ ஹார்ட்ல வச்சுக்கிற ஒவ்வொரு வீட்லயும் இது இருக்கணுங்க. கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, எனக்கு டயபெட்டிக் வரக்கூடாது அல்லது வந்திருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணிக்கணும் அப்டின்னீங்கன்னா, இந்த தூங்குற நேரம் கட்டாயம் மாத்திக்கணுங்க. அது ஏன் மாத்திக்கணுங்கிறத சொல்றேன். அது போக யோகா, பிரீத்திங் எக்சர்சைஸ் நம்ம நேத்தே பேசுனோம். 4 பில்லர்ஸ்ல இது ரொம்ப, 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 ரொம்ப முக்கியம் அப்டின்ட்டு. ஸோ உங்களோட இந்த தூங்குற நேரத்த சரி பண்றதுக்கு, அத தாண்டி சில விஷயங்கள் நம்ம சரி பண்ணி குடுக்குறக்கு, ஒரு டேவ வந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட மிராக்கிள் மார்னிங். உங்களுக்கு மிகப்பெரிய, மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. அவசியம், அவசியம், அவசியம் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ நீங்க இந்த இந்த மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள வரும்போது என்ன நடக்குது? உங்க பாடியில என்ன சயின்ஸ் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, உங்களோட கார்ட்டிசால் வந்து ப்ராப்பரா யூஸ் ஆகும். ஸோ இந்த கார்ட்டிசாலோட வேலையே என்னன்னா, உங்களோட இன்சுலின மத்த ஹார்மோன்ஸும் இருக்குது. நம்ம இன்சுலின் பேசுறதுனால நான் இன்சுலின் சொல்றேன். ஸோ இன்சுலின வந்து ஆக்டிவேட் பண்ணி குடுத்து, அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ குறைக்கக்கூடியது தான் இந்த கார்ட்டிசாலோட வேலை. மார்னிங் எந்திரிக்கும்போது நம்ம அந்த 4 டூ 6க்குள்ள நம்ம ஆக்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிறபோது என்ன ஆகும்னா, நம்மளோட இன்சுலின் பார்த்தீங்கன்னா, அழகா ரிதமா எப்படி அந்த டே ஃபுல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிறத செட் பண்ணி குடுக்குறது தான் கார்ட்டிசாலோட வேலை. ஆனா இந்த கார்ட்டிசாலயே நம்ம என்ன பண்றது இல்லைங்க. லேட்டா எந்திரிக்கிறனால 6 மணிக்கு மேல எந்திரிக்கிறோம் அப்டின்னீங்கன்னா, இந்த கார்ட்டிசாலே ப்ராப்பரா யூஸ் ஆகாம, இன்சுலின் செட் ஆகாமயே போயிருது நமக்கு. அதனாலேயே நெறைய பேர் டயபெட்டிக் ஆகுறாங்க. சப்போஸ் யாராவது டயபெட்டிக்கா இருக்கிறீங்க அப்டின்னீங்கன்னா, கட்டாயம் இந்த இந்த டைம நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த 4 டூ 6க்குள்ள நீங்க எந்திரிக்கிறது அப்டிங்கிறது எந்திரிச்சீங்கன்னாவே அதுக்கு பவர். நீங்க மிராக்கிள் மார்னிங்ல நம்ம செய்ற பிராக்டிஸஸ் பண்ணீங்க அப்டின்னீங்கன்னா, அது மோர், மோர், மோர் பவர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனா நான் இங்க உங்களுக்கு குடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுட். இது நம்ம பேசாம இருக்கவே முடியாது. ஸோ இந்த ஃபுட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு புரோட்டீன் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்சுலின் அப்படின்னாவே புரோட்டீன். ஸோ புரோட்டீனுக்கான உணவு கண்டிப்பா இருக்கணும். தென் விட்டமின்ஸ், மினரல்ஸ்க்கான உணவு காய்கறிகள், பழங்கள் கண்டிப்பா இருக்கணும். இது போக பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட் கவனமா எப்படி எடுக்கணும்னா, நல்ல ஃபைபர் ரிச்சான கார்போஹைட்ரேட்டா எடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னீங்கன்னா, ஃபைபர் இல்லாத கார்போஹைட்ரேட் எடுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதே நீங்க ஃபைபர் ரிச் கார்போஹைட்ரேட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி இருக்குன்னா, அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ குறைவா இருந்தது அப்படின்னீங்கன்னா, அந்த ஃபுட் மெதுவா நமக்கு என்ன ஆகுங்க ப்ராசஸ் ஆகும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா, அந்த ஃபுட் வேகமா ப்ராசஸ் ஆயி பிளட்டுக்கு வந்துரும். திருப்ப திருப்ப பசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ஸோ கிளைசிமிக் இந்த இந்த வேணா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. நீங்க கூகுள் பண்ணீங்கனாலே வரும். ஸோ நீங்க வந்து டயபெட்டிக் வராம இருக்கணும். அல்லது வந்திருந்தா ரிவர்ஸ் பண்ணணும். ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கிறேன். என்ன நான் வந்து பாதுகாத்துக்கணும். என்ன ஃபுட் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்டின்னா, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ லோவா இருக்கக்கூடிய ஃபுட்ட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்டின்னீங்கன்னா, உங்களோட அந்த அந்த பசியோட அளவு, அந்த அப்பிடைட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு குறையும். இன்னும் சொல்லணும்னா, அந்த செடேட்டிவ் ஃபீலிங் வயிறு நெறஞ்ச ஃபீல் நல்லாவே இருக்கும். எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும். ஏன்னா, உங்களுக்கு கார்போஹைட்ரேட் விட கூட வந்து ஃபைபர் ரிச்சா குடுக்கும்போது, அது என்ன பண்ணும்னா, அந்த கார்போஹைட்ரேட் அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்ல அப்சர்வ் ஆகுறத ஸ்லோ பண்ணி குடுக்கும். அப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆக ஆக அது என்ன பண்ணிருங்க, யூஸ் ஆயிரும் பாடில. அப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா, டக்குனு வந்து சுகர் ஷூட் அப் ஆகுறது அப்படிங்கிறது நடக்காது. உங்களுக்கு யூஸ் ஆக ஆக இந்த ட்ரைகிளிசரைட் ஃபார்ம் ஆகுறதுனுடைய அளவு குறையும். ஸோ ட்ரைகிளிசரைட் ஃபார்ம் ஆகுறதுனுடைய அளவு குறைஞ்சாவே என்ன ஆகுங்க நமக்கு? இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அந்த செடேட்டிவ் ஃபீலிங் திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல அந்த அந்த ஃபீல் வராது. அதே மாரி ஃபைபர் நல்லா ரிச்சா குடுத்தோம்னா, நம்ம ஃபுட்ல சப்போஸ் எக்ஸஸா கொலஸ்ட்ரால் குடுத்துருக்கிறோம் அப்படின்னா, அந்த கொலஸ்ட்ரால் என்ன பண்ணுங்க? பைண்ட் பண்ணி வெளியில எடுத்துட்டு போயிரும். ஸோ கொலஸ்ட்ரால்னால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வராது. இதே மாரி எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கும், விசரல் ஃபேட்ட குறைக்கிறதுக்கும் ஃபைபர் பெரிய சப்போர்ட் பண்ணும்.
பிரஷர் குறைக்கும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறைஞ்சனாவே பிரஷர் குறையும். கார்டியோ அதாவது ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு வராம இருக்கும். பிளாக்ஸ் அந்த மாதிரி வராம இருக்கும். நாளைக்கு டீட்டெயிலா நம்ம அதுதான் பேச போறோம். ஸோ ஃபைபர் அப்படிங்கிற ஒரு நியூட்ரியன்ட் இவ்வளவு வேலை பண்ணுங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க எடுக்கிற ஃபுட் வந்து ஃபைபர் ரிச் கண்டென்ட்டா எடுங்க அப்படிங்கிறது சொல்றோம். ஸோ இங்க வந்து நமக்கு டாக்ஸினை ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு எப்படி டாக்ஸின் நம்ம பாடிக்குள்ள வராம வெளியில இருந்து நம்ம பாடிக்குள்ள வராம பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு ஏர் பியூரிஃபைங் சிஸ்டம் தேவையோ, அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியே ரிமூவ் பண்றதுக்கு we recommend you the Neutralite set of product. ஸோ இதுல வந்து டீடாக்சிபிகேஷனுக்கு அப்படின்னே செட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குங்க. நான் இது வரைக்கும் நியூட்ரிஷனே சப்ளிமெண்டே எடுத்ததில்லை அப்படின்னீங்கன்னா ஸ்டார்ட் வித் டீடாக்சிபிகேஷன் கிட். இது வந்து என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி மெயினா லிவர் அண்ட் ஸ்டொமக் இந்த ரெண்டையும் கிளீன் பண்ணி, லிவர்ல டாக்ஸின் இருக்குது இதனால எனக்கு மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆயிருக்குது அப்படின்னீங்கன்னா லிவரை கிளீன் பண்ணி நம்மளோட மெட்டபாலிசத்தை செட்ரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மெட்டபாலிசம் செட்ரேட் ஆச்சு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கொலஸ்ட்ராலோட ஃபார்மேஷன் கம்மியாகும். ஸோ கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, குறைச்சிக்கலாம். நீங்க இது எல்லாமே என்ன பண்ணா நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம பண்றோம். சரிங்களா? அப்படியெல்லாம் நம்ம பண்றது இல்ல. ஸோ இதுல ஒரு ஒரு சப்ளிமெண்ட் வந்து என்ன கொடுக்குறோம்னா பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோம். நீங்க நார்மலாவே டயபெட்டிக் யாருக்கு ஹாஸ்பிட்டல் போனாலுமே அவங்களுக்கு பி காம்ப்ளெக்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள உள்ள போகக்கூடிய குளுக்கோஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகணும்னா அந்த இடத்துல பி விட்டமின் வேணும். பி விட்டமின் ரிச்சா இருக்கணும். அந்த செல்லுக்குள்ள பி விட்டமின் ரிச்சா இருந்தா மட்டும்தான் நடக்கும். ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன பண்றோங்க, பி விட்டமின் அப்படிங்க கொடுக்குறோம். இதுக்கு பின்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது புரோட்டீன் மல்டி விட்டமின் ஒமேகா. நேற்று சொன்னது அதே தான். அது கூட மதுநாசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு ஹெர்ப் காம்பினேஷன் ஆஃப் 3 ஹெர்ப்ஸ். இது வந்து ஒரு பெரிய ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நம்ம கையில கிடைச்சிருக்குதுங்க. இந்த இந்த 3 ஹெர்புமே ஒரே மாதிரி வேலை செய்யக்கூடிய ஹெர்ப்ஸ் தான். என்ன வேலை செய்யும் அப்படின்னீங்கன்னா, இன்சுலின் அந்த பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் வெளியே வர்றத இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எனர்ஜி கொடுத்து பூஸ்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இன்சுலினை கொடுக்க வைக்கும். அலாங் வித் தட் என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இன்சுலின் மாதிரியே வேலை செஞ்சு, இன்சுலின் இருந்தா எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரி வேலை செஞ்சு நம்மளோட அந்த கார்போஹைட்ரேட்டை கொண்டு போய் செல்லுக்குள்ள சேர்த்துற அந்த வேலையும் செய்யும். நம்மளோட மெட்டபாலிசத்தையும் செட்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த 3 மேஜரான வேலையும் இது செய்யறதுனால எக்ஸலண்டா பாத்தீங்கன்னா எங்க எது வேணுமோ அதை அழகா செஞ்சு கொடுத்துருங்க. தேவையில்லாம ஐயோ அப்ப நல்லா பூஸ்ட் பண்ணி இன்சுலின் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா, நீங்க சொன்னீங்கல்ல இன்சுலினை வந்து அளவுக்கு மீறி அதிகப்படுத்தக் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு ஹெர்ப் அப்படிங்கறதுனால ஹெர்ப்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னீங்கன்னா, தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற வேலையை செய்யும். அந்த குவான்டிட்டி பார்த்து தான் நமக்கு அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப நான் வந்து ஒரு ஒரு ஆவாரம்பூ டீ போட்டு குடிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, எவ்வளவு பூ போட்டு எவ்வளவு குடிச்சா எனக்கு எவ்வளவு சேரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதெல்லாம் குவான்டிட்டி இங்க என்ன இருக்குதுங்க, ஆஃப்டர் ரிசர்ச் தான் நமக்கு இந்த ஒரு சப்ளிமெண்ட் வெளியில வருது. அதனால நீங்க பயக்காம எடுக்கலாம். பட் இதுவும் என்ன தேவை இருக்குதுங்கிறத பொறுத்து எவ்வளவு குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? சோ நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு போதுமான அளவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க மிராக்கிள் மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த பிராக்டிஸ்ல வரும்போது உங்க ஹெல்த்ல எவ்வளவு சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். ஸோ மிராக்கிள் மார்னிங் யாராவது புதுசா வந்து பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னீங்கன்னா தம்ஸ் அப் எம்எம் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட லிங்க் வாங்கி அவசியம் பாருங்க. விஷ் ஆல் குட் லக், ஹேவ் அ கிரேட் டைம், சி யூ ஆல். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிறோம். என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கறது வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு யார் ஃப்ரெண்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாலும் சரி, நீங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணாலும் ஓகே. உங்களோட ஃபீட்பேக் இன்னும் எங்களை நிறைய வந்து நிறைய ஒர்க் பண்ண வைக்கீங்க, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகப்படுத்துது. தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ ஆல். நாளைக்கு வந்து ஹார்ட்ல நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருது, அதை எப்படி வந்து வராம பாதுகாத்துக்கலாம், வந்தால் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். தேங்க்யூ. குட் நைட்.